ஹே ஆமி செலகுட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகேக்கு தான் ஒரு ஒன் ஷாட்டு. பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் செலகுட்டி ஒருத்தவங்களுக்கு பர்த்டே, அவங்க தான் ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பர்த்டே பேபிக்கு விஷ் பண்ணிடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் டுடா. இந்த ஒன் ஷாட்டோட நேம் எனிமீஸ் டு லவ்வர்ஸ். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா, உங்கள் அக்கா, என்னடி இது அப்படின்னு உங்கள் அக்கா உங்கள் பக்கம் நின்றுட்டு, உங்கள் அம்மா வேணாம் கண்ணு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. என்னம்மா பண்ண போகிற? இல்லை என்ன பண்ண போகிறீங்க? இத்தனை நாள் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு வேறு எதுவும் இருக்கா? அக்கா வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் அவள் வீட்டுக்கு போகலை. இவன் ஒரு வாயிலாக பூச்சி. மாமா அதுக்கு மேலே நல்லவர் தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவரையும் குத்த சொல்ல முடியாது. நம்ம நிலமை அப்பா இறந்ததுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு. புருஷன் ரொம்ப நல்லவர் தான், இன்னொரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு எல்லா சொத்தையும் அங்கே அழிச்சிட்டு கடைசியில் நம்மளை தெருவில் விட்டுட்டு இறந்து போயிட்டாரு. இப்போது கடங்காரெல்லாம் என்னையும் அக்காவையும் வரியான்னு கேட்குறானுங்க. வயசானு ஒன்றை கூட விட மாட்டேங்கிறாங்களே. எத்தனை நாளைக்கு பயந்து பயந்து இப்படியே இருக்க முடியும்? இதெல்லாம் வேலைக்காகாது. எனக்கு என்னமோ இது சரின்னு படுது, அமைதியாக இருங்க அப்படின்ட்டு இருக்கீங்க. அவங்களுக்கும் கண்ணில் டியர்ஸோட, இல்லைம்மா நமக்கு அவங்களுக்கும் ஆகவே ஆகாது. அதுக்கு அப்படியே கட் பண்ணால் எங்கள் ஜேகே அம்மா தான். என்ன பண்ண சொல்கிறீங்க? நான் சொன்னது தான் நடக்கும். அவளை இங்கே நான் மருமகளாக கொண்டுட்டு வரதான் போகிறேன். நீ என்ன லூஸு மாதிரி வளரிட்டுருக்க? அவங்க குடும்பத்துக்கும் நம்மத்துக்கும் ஆகவே ஆகாது. சின்ன வயசுலேருந்து இது ரெண்டுங்களுக்குமே ஆகாது. நீ போய் எப்படி இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்டுட்ருக்க. எனக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிறாங்க. அவங்க கண்ணில் லைட்டாக டியர்ஸே வருது. பாருமா, உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் கஷ்டம்தான், என் பையன் தானே, எனக்கு மட்டும் வருத்தம் இருக்காதா அப்படின்னு ஜேகே அப்போ தான் பேசிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலி ஜேகே வந்துட்டு சின்ன வயசுலேருந்து ஜேகே இந்த ஊர் தான், நீங்களும் இந்த ஊரில் தான் இருந்திருப்பீங்க. ஆனால் உங்கள் ஃபேமிலி அவங்க ஃபேமிலி ஈக்குவலான நல்லா வசதியான ஃபேமிலியாக இருக்கும்போது உங்கள் அப்பாவுக்கு தகாத சில பழக்க வழக்கத்தினால வந்துட்டு என்ன ஆகுனா சொத்தை ஃபுல்லாக வந்துட்டு இழந்துட்டாரு. நடுத்தருக்கே வந்துட்டிங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அப்பாவும் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பழக்கம், அப்புறம் அந்த மாதிரி ரேடியோட பழக்கம் இருந்தனால இறந்தும் போயிடுவார். அப்பா இல்லாமல் உங்களை அம்மா தான் கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு நாளுக்கு நாள் என்ன தான் வந்துட்டு நீங்கள் ஓரளவுக்கு இதாக இருந்தாலும் கஷ்டம் அதிகமாகிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வந்துட்டு உங்களால் முடியல சமாளிக்க. அதுக்காக தான் நீங்கள் இப்போ கல்யாணத்துக்கு ரெடி ஆகிருக்கு. ஆனால் அந்த சின்ன வயசில் நல்லா இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு ரெண்டு ஃபேமிலிக்கும் ஆகாதில்ல. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு இன்னொரு பொண்ணோட இருக்கிறதெல்லாம் வந்து ஜேகே ஃபேமிலிக்கு தெரியும் போது அவங்க இது குடும்பமே சரியில்லாத குடும்பம் அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக வந்து குடும்பத்தையே விற்பாங்க. அப்போ அந்த ஜேகே பையன்லாம் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு கெத்தாக இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வந்துட்டு உங்களையும் உங்கள் அக்காவையும் பார்க்கும்போது அவனுக்கு கோவம் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுவான்னா அவங்க அப்பா வந்துட்டு ஒரு இது இந்த மாதிரி ஆள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கல் எடுத்து அடிக்கிறது இந்த வேலையை பார்ப்பான். உங்களுக்குன்னா வந்துட்டு உங்கள் அக்காவை தான் எப்போ பார்த்தாலும் ஏதாவது டீஸ் பண்ணிகிட்டே இருப்பான். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரே கிளாஸு. நீங்கள் வந்து சின்ன பொண்ணுங்கனால உங்கள் அக்கா அழுதுட்டு வரும்போது என்னாச்சு தாராக்கா ஏன் அழற அப்படின்னு நீங்கள் கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு அவளும் சொல்ல, இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு பெனட்டி கேட்க, அவ்வளோ அழுதுட்டு ஜேகே அடிச்சுட்டான், எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுறேன். சரிக்கா இன்றைக்கி நீ முன்னாடி போ நான் வரேன் அப்படிங்கிறீங்க. என்னடி பண்ண போகிறேன்? எதுவும் பண்ணிடாதடி, அம்மாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்க அப்படின்னு அக்கா சொல்ல, எனக்கு தெரியும்க்கா நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்து அப்படியே கையில் பின்னாடி மறைச்சிக்கிட்டு தான் அப்படியே வரீங்க. உங்கள் அக்காவை முன்னாடி விட்டு நீங்கள் பின்னாடி போக உங்கள் அக்காவை அப்படியே பார்த்துட்டே ஜேகேவோ, அவனும் சின்ன பையன் தானே, இருந்தாலும் கொஞ்சம் சேஷ்டை அதிகம். அவனும் இந்த வராப்பர் இந்த நாய் எவ்வளோ அடித்தாலும் திருந்தவே மாட்டேங்குது, திருப்பி திருப்பி இங்கேயே வருது, இன்றைக்கி அடிக்கிற அடியில் இதை வெறிச்சு ஓட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கல் எடுத்த நேரம் கரெக்டாக உங்கள் அக்காவை இழுத்துட்டு நீங்கள் ஒரு கல் கை வச்சுருந்தீங்களா அதை எடுத்து டப்புன்னு விடுறீங்க. ஜேகே குனிஞ்சு கல் எடுத்துட்டு நிமிர்றதுக்கும் போது நீங்கள் கல் விடவும் கரெக்டாக இருக்குது, சீ நாயை ஓடு அப்படின்ட்டு நீங்கள் அடிக்க அந்த கல் கரெக்டாக போய் அவன் மண்டையை பொழக்குது. ஸோ அவன் நெத்தியில் ஒரு மார்க்கையும் போட்டுருது. அது நல்லா குழந்தை அவனுக்கு பிளட்டு கொட்ட, உன்ன அடிட்டு அவனோ அந்த பிளட்டை பார்த்து ஒரு மாதிரி கிருகிருன்னு வர அப்படியே அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறான். அவனே நீ மட்டும் டெய்லி நான் அடிக்கிற, நாங்கள் அடிக்கக்கூடாதா? எக்காவை இப்படி தானே அடித்து டெய்லி அழ வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே எங்ககிட்ட மோதினா அவ்வளோதான் அடி திட்டி விட்டுட்டு நீங்கள் ஸ்கூலுக்குள்ளே போயிடுறீங்க. அவனும் அவனுக்கு மண்டையில் ரத்தம் வந்தால் விடுப்பாங்களா? ஸோ சார் டீச்சர்ஸ்லாம் அங்கே வந்து பார்த்துட்டு அதோட பிரின்சிபல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அவன் மண்டையில் கட்டை போட்டு உட்கார வைக்க அவங்க ஃபேமிலியும் வந்துருச்சு. ஸோ அவங்க அம்மானா வாழ் கத்திருக்காங்க. அது எப்படி இப்படி அடிக்கலாம் என் பையனை? நீங்களும் அதை பார்த்துட்டு இருந்தீங்களா? மேடம் நாங்கள் அடிக்க விட்டா பார்ப்போம், பசங்களுக்குள்ளே சண்டை என்னென்னு தெரிஞ்சுக்கணும், இருங்க அந்த பொண்ணையும் கூப்பிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் வரீங்க, உங்கள் அக்காவை பயந்துட்டு அப்படி வர, என்னம்மா நடந்துச்சு, எதுக்குமா நீ கல்லெடுத்து அடிச்சா இப்பெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு பிரின்சிபல் என்ன ஏதுன்னே கேட்காம அவங்கள அபோதிபோன்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. அதுக்கும் மேலே ஜேகே அம்மானா கொஞ்சம் பணத்திமர் பிடிச்சவங்க தான்.
இவங்க அப்பனே சரியில்லாதவன். இப்போ பொண்ணுங்க மட்டும் எப்படி ஒழுக்கமாக இருக்கும், எல்லாம் அப்படி தான் இருக்கும். இவளுங்களுக்கு எவ்வளோ தைரியம் வந்து என் பையனை அடிப்பாங்க, இவங்களுக்கு இப்போயே டிசி கொடுங்க அப்படி இப்படின்னு அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு கோவம் வருது. சும்மா நிறுத்துங்க ஆண்டி, உங்கள் பையன் பண்ண தப்புக்கு என்னை எதுக்கு நீங்கள் டிசி கொடுக்கணும்னு சொல்கிறீங்க? அது மட்டும் இல்லை, எங்கள் அப்பா தப்பு பண்ணால் அவரை திட்டுங்க, எதுக்கு எங்களை திட்டுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்பையும் வாய் உழையாமல் பேச பார்த்தீங்களா? இது திட்டணுன்ட்டு இருந்துட்டு எவ்வளோ திமிர அப்படின்னு அவங்க அடிக்க கை வாங்கிட்டு வர. தாராவோ, தங்கச்சி அடிக்காதீங்க, அவன் மேலே மட்டும் தப்பு இல்லை, உங்கள் பையனுந்தான், சொல்லுக்கா நல்லா சொல்லு அப்படிங்கிறீங்க. உங்கள் அக்கா பயந்துகிட்டே இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு எங்கே உங்களை யாரும் அடிச்சிருவாங்களோன்னு தாரா இந்த இடத்துல பேசி ஆகணும்னு. சார் டெய்லியுமே இவன் தான் சார், நான் போகும்போது வரும்போது என்னை டீஸ் பண்ணி கல்லெல்லாம் அடிப்பான் அப்படின்னு சொல்ல. என்னம்மா சொல்கிறாரு? ஆமாம் சார், நானும் நிறைய டீச்சர் மிஸ்கிட்டெல்லாம் சொல்லியிருக்கேன், யாருமே கேட்கல அப்படின்னு அவங்க தேம்பி தேம்பி தாரா அழுக. அல்லாதக்கா, என் அக்காவுக்கு அடிபட்டால் மட்டும் தக்காளி சட்னி, உங்களுக்கெல்லாம் வந்தால் மட்டும் ரத்தமா? அவனுக்கு எப்படி ரத்தம் வருதோ அப்படித்தானே இவளுக்கு வரும். ஏன் அது உங்களுக்கு புரியல? அந்த 3 வயசில் அவ்வளோ தெளிவாக பேசுகிறீங்க. நீ எப்போ அடித்த அப்படின்னு பிரின்ஸ்பல் இப்போ கேட்க நான் நாயை அடித்தேன் சார் அப்படிங்கிறான் அவன். அதே மாதிரி தான் சார், நானும் நாய் அடிக்கும் போது இவன் தான் குறுக்க வந்துட்டான் அடிக்கிறீங்க. அவனும் நீ வேணுக்கிற தான் என்னை அடித்த அப்படின்னு அவன் கிட்ட வர. இன்னொரு தடவை என் அக்காவை அடித்தா நிஜமாக அடிப்பேன்டா அப்படின்னு நீங்கள் சொல்ல. அடிங்க அடிப்பே அடி அப்படின்னு அவனும் வர. இப்படி 2 பேத்துக்குள்ளே அங்கேயே சண்டை மூடுது. பிரின்ஸ்பலும் வந்துட்டு கத்திட்டு இருக்க, இந்த பக்கம் தாரா அவங்களை இழுத்துட்டு இருக்க, இந்த பக்கம் ஜேகே அம்மாவா அப்படியே ஜேகே இழுத்துட்டு இத்தனுன்னு இருந்துட்டு இவளுக்கு என்ன வாயை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அடிக்க கை வாங்கிட்டு வர. பிரின்ஸ்பல் குறுக்க வந்துடுறாரு. பேசாமல் இருங்க மேடம், என்ன இருந்தாலும் சின்ன பொண்ணு, அப்போலாம் நீங்கள் கை வாங்கக்கூடாது, எங்கள் ஸ்டூடெண்ட் மேலே நீங்கள் எப்படி கை வைக்கலாம் ஸ்கூலுக்குள்ளே வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் நியாயமாகவே பேசுகிறாரு. என்னதான் இருந்தாலும் டீச்சர்ஸ் மேலே தப்பு, அவங்க வந்துட்டு பணம் இருக்கிறவங்க பக்கம் அப்படின்னு ஜேகே பக்கமே இத்தனை நாள் பேசிட்டு தாராவுக்கு அடிப்பட்டதெல்லாம் கண்டுக்காமல் இருந்தது தப்பு. அவங்களும் ஃபீஸ் கட்டி தானே படிக்கிறாங்கன்னு சத்தம் போட்டுட்டு ஸோ வந்துட்டு ஜேகே பண்ணது உங்கள் பையன் மேலே தப்பு இருக்குது மேடம், உங்கள் பையன் தான் ஃபஸ்ட்டு இதை பண்ணியிருக்காரு, அதனால தான் அந்த பொண்ணு பண்ணியிருக்கா, 2 பேர் மேலே தப்பு இருக்குது, ஃபஸ்ட்டு இவன் சாரி கேட்கட்டும் அப்புறம் அவள் கேட்பா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல. ஆனால் நீங்கள் சாரி சொல்லலாம் ரெடியாக தான் இருக்கீங்க, மறுபடியும் அவன் அப்படி செய்யாமல் அக்காவை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும், அதுதான். ஆனால் ஜேகேக்கோ தான் ஈகோ இடம் கொடுக்கல. இவக்கிட்ட நான் சாரி கேட்கணுமா? அதெல்லாம் முடியவே முடியாது, இவக்கிட்டலாம் நான் சாரி கேட்க மாட்டேன், இதுக்கு மேலே இந்த ஸ்கூல்லேயும் நான் படிக்க மாட்டேன், எனக்கு டிசி வாங்கி கொடுங்க, நான் அப்ராட் போகிறேன் அப்படின்னு அப்போ கத்திட்டு இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போனோம் தான். டிசியை வாங்கிட்டு அந்த ஊரை விட்டுமே இதுக்கு மேலே இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாதுன்னு அப்படியே ஊரை விட்டு ஓடுறா ஓடு, எங்கே வேணாலும் ஓடு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே மீசையை முறுக்கிட்டு நிற்கிற மாதிரி அந்த வயசுலேயே வந்துட்டு கெத்தாக நின்றுருப்பீங்க. ஸோ இப்போ அதெல்லாம் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா நினச்சி பார்க்குறாங்க, என் பையனை இந்த ஊரில் இருக்க விடாமல் ஓட வச்சவ, அவளை விடவே மாட்டேன், அவளை தான் நான் மருமகளாக பார்த்துருக்கேன். அது ஒன்றும் அவளை வந்து இங்கே சீராட்டி பாராட்டி வச்சுக்கல, நான் கொடுக்குற மென்டல் டார்ச்சரில் அவள் ஓடணும். அது மட்டும் இல்லை, அவள் தானே வந்தவங்களையே செலக்ட் ஆகிருக்கா, அதனால தான் பார்க்கலாம். நமக்கு அதே டவுட் தான், அது எப்படி நீ செலக்ட் ஆன, அவங்களுக்குலாம் உன்னை கண்ணாலே பிடிக்காது, உன்னை எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு அவளும் கரெக்டாக அதே கேட்க. என்னை பார்த்தா தானே அவங்க வேணான்னு சொல்லிடுறதுக்கு, அவங்க தான் என்னை பார்க்காமே செலக்ட் பண்ணிட்டாங்களே, என்ன சொல்கிற? ஆக்சுவலி அவங்க வந்துட்டு உங்களுக்குன்னு இல்லை, அவங்க வந்துட்டு பெருசாகவே ஒரு விளம்பரம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு நல்ல வசதியான ஃபேமிலி, இந்த ஊர்லேயே வெளிநாட்டிலே போய் ஜேகே போகவும் கொஞ்ச நாள் இவங்களும் போய் செட்டில் ஆகிட்டாங்க. தாத்தா பாட்டிங்க மட்டும்தான் இங்கே இருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு ஊரை விட்டு வர முடியல அப்படின்னு. இப்போ இவனுக்கு இந்த மாதிரி ஆகவும் தாத்தா தான் சொல்லியிருப்பாரு, இங்கே வந்துட்டு நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கும், இங்கே வாங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அங்கே வந்துட்டு அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுமே கொண்டு போய் சேர அவனுக்கு வந்துட்டு ஸ்பைனலில் கொஞ்சம் அடிபட்டிருக்கு. அதனால் வந்துட்டு சிவியரான இதுதான், அவரோட உயிர் மட்டும் இருக்குது, மற்றபடி எந்த அசைவும் இருக்காது, எதுலேயுமே வந்துட்டு இது இல்லை, கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் போய் எப்போ எந்திரிப்பான்னு சொல்லாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜேகே வந்துட்டு எப்படின்னா படுத்த படுக்கையாக இருப்பான், கண்ணெல்லாம் விரிச்சு தான் திறந்து தான் இருக்கும், பட் அவனுக்கு எந்த உணர்வும் இருக்காது. ஸோ வந்துட்டு அதெல்லாம் வரதுக்கு நாள் ஆகும் அப்படிங்கிற சொல்ல. இங்கே வந்துட்டு இயற்கை மருத்துவம் இருக்குல்ல, ஸோ தாத்தா பாட்டிலாம் இங்கே நிறைய பேத்துக்கு மாதிரி குணமாயிருக்கு, இங்கே கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்ல தான் அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்படி இருந்தாலும் கூடவே இருந்து பார்த்துக்கணும். அம்மா அப்பா 2 பேருமே பிஸ்னஸில் வந்துட்டு இதாக இருக்கிறவங்க, அவங்களோட பிஸ்னஸ் நிறையா பக்கம் இங்கேயும் இருக்குது. அங்கெல்லாம் வந்துட்டு இவங்க போகிறனால எல்லா நேரமும் இவனை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, அம்மா பார்த்துக்குவாங்க தான். இருந்தாலும் சில பல விஷயங்கள் அம்மாவே செய்ய தயங்கிறத ஒரு பொண்டாட்டி இருந்தால் செய்வா அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு லவ்வரும் இருக்கா, வெளிநாட்டில் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பான். பட் அந்த பொண்ணு வந்துட்டு இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, அவர் ரெக்கவர் ஆனதும் நான் வேணால் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பா. மற்றபடி அவள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து என்னால் முடியாது ஆண்டி, அவருக்கு வேணால் வேறு யாரை வேணாலும் கல்யாணம், அவளுக்கே சம்மதம் தான், கல்யாணம் பண்ணி வச்சு கூட பார்க்கட்டும். ஆனால் என்னென்னா அக்ரிமெண்ட் கல்யாணம் தானே. ஸோ வந்துட்டு அவன் எப்போ சரியாகிறானோ அப்போ வந்துட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு கிளம்பிடணும், அதுதான் அக்ரிமெண்ட்டு. எவ்வளோ அமௌண்ட் கேட்டாலும் தரோம் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கும் வந்துட்டு நிறைய வந்துட்டு
பணம் வந்துட்டு தேவைப்பட்டிருக்கும். உங்களுக்கு வந்துட்டு அவங்க 1 கோடி தரேன் அப்படின்னு சொன்னதுமே பெரிய இதாக ஆஃபராக போச்சு. ஸோ வந்துட்டு இருக்கிற பிக்கல் பிடுங்கல்லேருந்து தப்பிக்கணும்னா இது ஓகே. அக்காவுக்கும் வந்துட்டு சீர் செய்யணும் நிறையா. அப்புறம் வந்துட்டு கடன்காரங்க தொல்லை தாங்கலை. எல்லாம் முடிச்சு அம்மாவை கொஞ்சம் அக்கடான்னு உட்கார வைக்கணும்னா அடுத்து இவனை டிவோர்ஸே பண்ணாலும் அதுக்கடுத்து நம்ம லைஃப் இருக்குல்ல, அதுக்காக சில பல அமௌண்ட்டை ஒதுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்திருப்பீங்க. ஃபஸ்ட்டு அவங்க செலக்ட் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் கூட சொல்லாமல் இந்த விஷயம் தெரிஞ்சதுமே பேப்பரில் தான் நியூஸ் பார்த்துருப்பீங்க. இந்த பெரிய வீட்டில் என்ன திடீர்னு கூட்டம் அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ளவங்க கிட்டலாம் விசாரிக்க பேப்பரில் அலைன்ஸுக்கு இது பண்ணி கொடுத்தா பார்க்கலையா, அந்த பையனுக்கு ஏதோ அடிபட்டுருச்சான் அப்படி இப்படின்னு அவங்கெல்லாம் சொல்ல என்ன ஆட்டா அண்ணா அச்சோ இந்த கண்கொள்ளா காட்சியை நான் பார்க்கணுமே அப்படின்னு தோணுது. அதே சமயம் அந்த இதுக்கும் நம்மளும் போய் பார்ப்போமே தான் வந்திருப்பீங்க. அங்கே பார்த்தா 100க்கு மேலே அதிகமான பேர் நிற்கிறாங்க. அட எங்கப்பா பணம்னா எல்லாம் வந்துடுவாங்க போலையே அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்துட்டு அந்த 100கணக்கான பேர் உள்ளே இருக்கும்போது அங்கே வந்துட்டு சில பல டெஸ்ட், அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் வந்துட்டு வெர்ஜினா அப்படிங்கிறது வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் வந்து சொல்லிடுறாங்க ஓப்பனாகவே, இங்கே பாருங்கள் இதுக்கு முன்னாடி யாரும் லவ் பண்ணியிருக்கீங்களா இல்லை லவ்வே பண்ணலையா அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் எல்லாம் வந்துட்டு வெர்ஜினாக இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க மட்டும் இருங்க, நாங்கள் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தலை, நீங்களாம் வந்துட்டு யார் வெர்ஜினிலையும் வெளியே போயிருங்க, பிரச்சனை இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பிகாஸ் யார் முன்னாடி சங்கடப்பட வேணால. அதனால் அப்படி வந்துட்டு ஒரு 100 பேர் பக்கம் இருந்ததில் 50 பேர் பண்ணுறதா இப்போ இருக்காங்க. மித்தவங்க எல்லாம் வெளியாயிட்டாங்க. 50 பேர் இருக்காங்க. 50 பேரையும் வந்துட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணதில் ஒரு 40 பேர் தான் தெரியும். அதுலேயும் ஒரு 10 பேர் வந்துட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ அந்த 40 பேருக்கும் ஒரு ரூம்குள்ள வந்து டெஸ்ட் யாருமே இல்லை. ஒரு பிளாக் போர்டு, அதில் வந்துட்டு ஒரு கொஷின் இருக்குது, அதுக்கு ஆன்சர் பண்ணணும். என்னென்னா வந்துட்டு நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களா இது மட்டும் தான் கொஷின், அதுக்கு ஆன்சர் வந்துட்டு நீங்கள் தான் பண்ணணும். ஆன்சர் வந்துட்டு எல்லாம் பண்ணுறதை பார்த்து செலக்ட் பண்ணுறாங்க. அந்த ஆன்சரில் இம்ப்ரெஸ் ஆகி வந்துட்டு உங்களை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி என்ன எழுதிருப்பீங்க எல்லாருமே வந்து இதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் லவ் பண்ணியிருக்கேன்னா ஒன்றும் இல்லை ஆமாம் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. பட் நீங்கள் மட்டும்தான் வந்துட்டு யூனிக்காக இது வரைக்கும் பண்ணலை, இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போகிறவரை கண்டிப்பாக காதலிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதியிருப்பீங்க. அதுதான் அவங்க இம்ப்ரெஸ் ஆகிருக்கு. ஸோ எந்த நிலமையில் இருந்தாலும் அவனை காதலிப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் யார் என்னென்னா அவங்க பார்க்கல. ஏன்னா வந்துட்டு அவங்க கேமரா வச்சு தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க அந்த டெஸ்ட் நடக்கிற இடத்தெல்லாம். அதை வந்துட்டு கேமரா ஃபுல்லாக வந்துட்டு அந்த பிளாக் போர்டை வந்துட்டு நோக்கியே இருந்தனால கை மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும், யார் என்னன்னு ஃபேஸ் தெரியாதனால அவங்களுக்கு யாருன்னு தெரியல. இந்த ஆன்சரில் இம்ப்ரெஸ் ஆகிட்டோம், யார் அந்த பொண்ணு வாமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடும்போது தான் நீங்கள் வந்து நிற்க பகிர்னு இருக்குது அவங்களுக்கு. நீங்களும் வந்துட்டு ஒரு நக்கலான பார்வையோட அப்போது கல்யாணத்துக்கு ரெடியா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. நீயா அப்படின்ட்டு தான் ஃபஸ்ட்டு கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஆமாம் நீ எதுக்கு வந்திருக்க, ஓ தெரியும் உன் குடும்பத்துலேயும் நிறைய பணம் கஷ்டம், பணத்துக்காக இப்போ நீ இப்படி வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் இல்லை ரொம்பவே வலிக்குது, இருந்தாலும் அதெல்லாம் காட்டாமல் கெத்தா உங்கள் பையனுக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறீங்க. இவளுக்கு கொழுப்பை பற்றியா அப்படின்ட்டு அவங்களுக்கு கோவம் வந்தாலும் ஆனாலும் இவ தான் சரி, இவளை வச்சு செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நான் உன்னையவே செலக்ட் பண்ணுறேன் அப்படின்றாங்க. உங்களுக்கோ நிச்சயமாக தான் இந்த பொம்பளை சொல்லுதா நம்மளை கண்டிப்பாக வச்சு செய்யும் அப்படின்னு உங்களுக்கும் புரியுது. இருந்தாலும் சரிம்மா நீ தான் இனிமேல் எங்களோட மருமக, ஆனால் உனக்கு எல்லாம் தெரியும்ல இது ஒரு அக்ரிமெண்ட் கல்யாணம் தான், என் பையனுக்கு எப்போ சரியாகுதோ அப்போ நீ டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும், பணத்தெல்லாம் திருப்பி கேட்க மாட்டோம் பிரச்சனை இல்லை, அப்புறம் உனக்கு இந்த அக்ரிமெண்ட் பேப்பரில் சைன் பண்ணு அப்படின்னு படித்து பார்த்தே சைன் பண்ணுன்னு கொடுக்குறாங்க. அக்ரிமெண்ட்ஸ்லாம் பார்க்குறீங்க, உங்களுக்கு பெருசாக ஒன்றும் அதில் என்ன இருக்குது, அதில் வந்து ஜேகே வந்து நல்லா பார்த்துக்கணும், 24 மணி நேரம் அவன் கூடவே இருக்கணும். அதே சமயம் வந்துட்டு தூங்கும்போது அவன் பெட்டில் வந்துட்டு உட்காரவோ எதுவுமே பண்ணக்கூடாது, அவனை வந்து பார்த்துக்கிற ஒரு வேலைக்காரங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அந்த தான் அவங்களோட வேலை. அவன் கிட்டே இருக்கக்கூடாது, சோஃபாவில் இருக்கலாம், நைட்டில் தூங்கும்போது எமர்ஜென்சினா அவன் ரூமுக்கு போகலாம், மற்றபடி உங்களுக்கு தனி ரூம் அங்கே தான் இருக்கணும், அவன்கிட்டலாம் நீங்கள் இருக்கக்கூடாது, ஒய்ஃபாக எந்த உரிமையும் எடுத்துக்கக்கூடாது, அவனை வந்துட்டு பார்த்துக்கணும் அவ்வளோதான். எதுக்குடா பொண்டாட்டி அப்படின்னு தான் தோணுது. இருந்தாலும் சரி ஓகே பணம் தராங்க நம்ம இதில் வச்சுட்டு அப்புறம் அக்ரிமெண்ட் படி பணத்தையும் வந்துட்டு கொடுத்துட்றாங்க. நீ இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணுமோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டிலேருந்து கல்யாணத்துக்கு யாரையாவது கூப்பிடலாம். இது வந்து கிராண்டாலாம் நடக்காது. பிகாஸ் வந்து இது பேருக்கு தான் கல்யாணம், மற்றபடி உனக்கே தெரியும் இது ஒரு அக்ரிமெண்ட், அது முடிஞ்சதுக்கப்புறம் போயிடும். அதனால் எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க இருப்பாங்க, அதே மாதிரி உனக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க வேணால் கூட்டிகிட்டு வரலாம், மற்றபடி யாரையும் கூப்பிடக்கூடாது. அதாவது உங்களோட அக்கா அம்மா அவ்வளோதான். எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு தான் பணத்தையும் வாங்கிட்டு போக இங்கே வீட்டில் வந்துட்டு ஜேகே அப்பா தாத்தா பாட்டிலாம் வந்துட்டு அந்த பொண்ணை தான் சரிப்பட்டு வருமா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தாலும் வந்துட்டு அவங்க அம்மா பிடிவாதமாக அவள் தான் வந்தே ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிகாஸ் அவங்களோட ஆன்சரில் வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. அதே சமயம் வந்துட்டு உங்களையும் வந்துட்டு கொஞ்சம் அடக்கி வைக்கணுங்கிற கோவம் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு ஜேகே மண்டையை உடச்சி அந்த தழும்பு இன்னுமே இருந்திருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு கோவம் வரும், அவளுக்கு எவ்வளோ திமிரு அப்படின்ட்டு. ஸோ அந்த திமிரெல்லாம் அடக்கணுங்கிறதுக்கு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கா. இங்கே நீங்களும் பணத்தோட ஹாப்பியாக வீட்டுக்கு வந்து மா ஃபஸ்ட்டு
நமக்கு யார் யாருக்கெல்லாம் வந்து நம்ம கடன் கொடுக்கணும் அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கந்துவட்டிக்காரன் எங்கள் ரெண்டு பற்றி ஒரு மாதிரி பார்த்தாலாம் அவனுக்கு செட்டில் பண்ணோம் அப்படின்னு அவனுக்கு தான் அவன் கையை பிடிச்சி இழுக்க போய் தான் பிரச்சனை. பயந்துக்கிட்டு எப்படியாவது இந்த பணத்தெல்லாம் செட்டில் பண்ண நினச்சிருப்பீங்க. ஆபத்து பண்ணுற மாதிரி இப்படி ஜேகே காணுது உங்களுக்கு நல்லதாக போச்சு, பணம் கிடச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கடனை ஃபுல்லாக செட்டில் பண்ணிட்டு அக்காவுக்குமே வந்துட்டு செய்ய வேண்டியதெல்லாம் 2 மடங்காகவே செய்கிறீங்க. அத்தைக்குன்னா முகங்கொள்ளா சந்தோஷம். ஐயோ என் மருமவை என்னன்னா செய்யுது, ஏன் நிறைய பணம் வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் தான் அக்காவுக்கு செஞ்சா என்னென்னா அப்பயும் அடங்காமல் கேட்க இதுக்கு மேலே முடியாது அப்படிங்கிற மாதிரி தாடாவோட ஹஸ்பண்டோ போதும் ரொம்ப தான் ஆசைப்பட்றீங்க. நீங்கள் இவ்வளோ நாள் ஆடினதுக்கே எனக்கு கோவம் வந்தாலும் பேசாமல் இருந்ததுக்கு காரணம் தாரா தான். அம்மா தானே போனால் போதுன்னு சொன்னான். ஆனால் அவன் நல்ல மனுஷன், நீங்கள் ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க? இதுக்கு மேலே கேட்காதீங்க, இதுவே வேணான்னு தான் நினச்சேன் அப்படி இப்படின்னு அவன் கொஞ்சம் பேசுகிறாரு. ஸோ வந்துட்டு அமைதியாகிறாங்க. ஆக்சுவலி தாராவோட ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர் தான். ஆனால் அம்மா என்ன தான் அவன் எதனா கேட்கக்கூடாது கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேலைக்கு போனாலும் இந்த பக்கம் வேலைக்கு போனது இந்த பக்கம் தாராவை போட்டு கஷ்டப்படுத்துறது வேலை. தாரா ஒரு வாயிலாக போச்சு, அதனால் அவள் எதையுமே சொல்ல மாட்டான். இதுதான் இங்கே பிரச்சனையே. ஸோ ஒரு வழியாக நீங்களுக்குன்னு அங்கேயே ஒரு வீட்டை வாங்குறீங்க, அதாவது உங்கள் வீட்டையே. அதை ஒரு வழியாக அவர்கிட்ட கெஞ்சி கொஞ்சி வந்துட்டு முன்னாடி அந்த வீட்டை வாங்கினவங்க அவங்கக்கிட்ட போய் கேட்டு ஒரு வழியாக வாங்கிடுறீங்க. அப்பாடான் இருக்கு. அந்த வீட்டில் வந்து உட்கார் வந்தான் உங்கள் அம்மாவை, இப்போ எதுக்குடி இந்த வீடு, இது உங்கள் அப்பனே இல்லை, அந்த ஆளை பற்றி பேசாதம்மா அப்படிங்கிறீங்க. சரிடி, ஆனால் இதை வாங்கினதுக்கு பேசாமல் அந்த பணத்தை உன் பேரில் போட்டு வச்சுருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அம்மா என் பேரில் தானே உன் பேரில் தானே, நமக்கு இப்போதைக்கு கொஞ்சம் பணம் இருக்குமா, அது போதும், கஷ்டப்படாமல் இருக்கலாம், நிம்மதியாக இரு. அவரை விட்டுட்டே நான் வந்தாலும் அந்த பணம் நமக்கு உதவும், அதை வச்சு ஏதாவது பண்ணிக்கலாம், பொழைச்சிக்கலாம் விடு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல. என்னடி கல்யாணம் ஆகும் போதே இப்படிலாம் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமா, 2 பொண்ணுங்களை பெற்றோம் நிம்மதி இல்லாமல் போச்சு அப்படி இப்படின்னு அவங்க அழுகம்மா. இப்போ தான் அக்கா நல்லா தானே இருக்கா, அடுத்து எனக்கு என்னம்மா, இது ஒரு வேலைக்கு போன மாதிரி நினச்சிக்கம்மா. ஏன்டி அதுவும் இதுவும் ஒன்றா அவனால் எதுவுமே பண்ண முடியாது, உன் பொண்ணு எப்படி போகிறாளோ அப்படியே திரும்பி வருவா, கவலைப்படாதம்மா அப்படின்றதுங்க அவங்க அம்மா கிட்ட ஒரு வழியாக புரிய வச்சுட்டு. சரி அந்த அம்மா என் வீட்டிலேருந்து கல்யாணத்துக்கு என் சொந்தக்காரங்க, அதாவது நீங்கள் மட்டும்தான் வரணுமா, வேறு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வேறு யாரடி நமக்குன்னு இருக்கா? ஸோ கஷ்டத்தில் உதவாதவங்களெல்லாம் என்றைக்கும் நினைக்கவே கூடாதுன்னு நினச்சிட்டேன். இன்னைக்கு பணம் இருக்குன்னு நம்மக்கிட்ட வந்து பேசினா கூட கண்டுக்கூடாது. அம்மா நீயா சொல்கிறது அப்படிங்கிற பார்க்குறீங்க. ஆக்சுவலி இந்த மம்மிஸில் என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே உள்ளது தானே, சொந்தக்காரங்க கிட்டே நம்ம போய் அவங்களுக்காக சண்டை போடுவோம், ஏன்னா அவங்கள மதிக்கலாம் அப்படி இப்படின்னு. ஆனால் நம்ம அம்மாலாம் நம்மளை நோஸ் கட் பண்ணி விட்டு அவங்க கூடயே பேசி சுற்றிட்டு இருப்பாங்க. இந்த வேலையை பார்க்குற நிறைய மம்மிஸ் இருப்பாங்க. உங்கள் மம்மிஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கேட்க அவங்களோ அடுத்தவங்களுக்கு அந்த வீட்டிலேருந்து கால் வருது, ஏம்மா கல்யாணத்துக்கு கிளம்பி வரலையா அப்படிங்கிற மாதிரி ஃபோன் பண்ணுறாங்க. இதோ கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு செட்டில்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களும் டைம் ஆச்சு போகலாமா அப்படிங்கிறீங்க. உங்கள் மாமா அதாவது அக்காவோட ஹஸ்பண்டும் வராரு. ஸோ நீங்கள் மாமா அப்படின்னு பார்க்குறீங்க. ஏம்மா வரமாட்டேன்னு நினச்சியா அப்படின்ட்டு அப்படியே ஃப்ரைடே வர. இல்லை மாமா அப்படின்ட்டு நீங்கள் பார்க்க, இங்கே பாருமா இது உண்மையான கல்யாணமாக என்னமோ, ஆனால் உனக்கு சொந்தம் நாங்களாம் இருக்கணும், அவங்க தெரிஞ்சுக்கணும், உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினச்சி எதாவது பண்ணிட்டா அதுக்கு தான் அப்படின்னு. இந்த நேரத்தில் பரவாயில்ல, அவராது கொஞ்சம் இதாக இருக்கார் ஆறுதலாக. ஸோ வந்துட்டு நீங்களும் சரின்னு நீங்கள் அவங்க அம்மா அக்கா ஹஸ்பண்ட் 4 பேர் மட்டும்தான் அந்த வீட்டுக்கு கிளம்பி போகிறீங்க. உங்களோட கொஞ்சம் திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஏன்னா அங்கே தானே இருக்கணும். அதனால் ஒரு பேக்கோடு வர அவங்கள வந்துட்டு நீ போய் பாரு அப்படின்னு ஒரு ஆளை அனுப்பி விட்றாங்க. அவங்கக்கிட்ட மியா வந்துட்டு அந்த வீட்டில் வந்து மேனேஜர் மாதிரி. ஸோ ஹீரா அப்படின்னு அவங்கக்கிட்ட வர, உனக்கு மேக்கப்பே வேணாம் போல், ரொம்ப அழகாக இருக்க அப்படிங்கிறா. அப்படின்ட்டு ஆனால் உனக்கு ஏன் இந்த தலையெழுத்து, ஏன் அப்படி சொல்கிறீங்க, இல்லை ரொம்ப அழகாக இருக்க, பணத்துக்காக எப்படி ஒரு கல்யாணம் தேவையா அப்படின்னு மியா கேட்க, பணத்துக்காக கல்யாணம் தேவையான்னு பார்க்குறீங்க, பட் என்னோடய மானம் எனக்கு முக்கியம் இல்லையா, என்ன சொல்கிற, இங்கே தானே இருக்க போகிறேன், நிறையா இருக்குது சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் மியா கிட்ட சொல்ல. அவளுக்கு முதல்லவே இப்படி ஓப்பனாக பேசுகிறவங்கள ரொம்ப பிடிச்சிடுது. ஸோ அவ்வளோ சரி, நான் கூட பணத்துக்காக ஒரு பொண்ணு இப்படி இருக்கிற மனுஷனை கூட கல்யாணம் பண்ணிப்பேன், ஆனால் ஜேகே என்ன ரொம்ப நல்லவர், யார் அவனா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சாலும் ஆமாம் ரொம்ப நல்லவர் தான் அப்படிங்கிறீங்க. சரி வா உனக்கு ரூமை காட்டுறேன், ரூமெல்லாம் இருக்கா அப்படிங்கிறீங்க. இருக்குது, அண்ணா ரூமுக்கு பக்கத்தில் தான், அங்கே தான் நீ இருக்கணும், எனக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்களே, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது, இதை வச்சுக்கோ. இது என்னம்மா, ஏற்கனவே தான் நிறைய அக்ரிமெண்ட் பேப்பர் சைன் பண்ணிட்டேனே, இது அக்ரிமெண்ட் இல்லை, இது என்னென்னா எப்பப்போ அண்ணாக்கு நீ செய்யணும் அப்படிங்கிற லிஸ்ட்டு, நீ எப்படிலாம் நடந்துக்கணும்னு கூட இருக்குது. ஓ எல்லாம் இந்த ராஜா மாதாவோட வேலையா அப்படிங்கிறா. சரின்னு சிரிச்சுட்டே இருப்பேன். ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியம், அவங்களே கிண்டல் பண்ணுற. ஆமாம் அப்போ பெரிய இது. சரி அந்த ஜேகே எங்கே இருக்கான், உங்களுக்கு அவங்க வந்ததுலேருந்து அவனை பார்க்கணுன்னு தோணுது. ஸோ நீங்கள் கேட்குறீங்க, பார்க்கலாம் அண்ணனை பார்க்க ரொம்ப அவசரமோ, இல்லை கை கால் எதுவுமே வராதுன்னு சொல்கிறாங்க, கண்ணு கூடயா, ஆமாப்பா திறந்த மேனிக்கு இருக்கும், மற்றபடி எந்த அசைவும் இருக்காது, அவருக்கு எந்த இதுவும் உணர்வும் இருக்காது. ஓஹோ சரி
நீ ரெடி ஆகிட்டு வா அப்படின்ட்டு ஒரு பாக்ஸை கொடுக்க, இது என்ன இதெல்லாம் வேணாமே, இவ்வளோ பெரிய வீட்டு மருமகளுக்கு இது வேணான்னு சொல்லக்கூடாது. அப்புறம் இது ஒன்றும் ராஜமாதா கொடுக்கல, ராஜமாதா கொடுத்ததெல்லாம் இந்த இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, யூஸ் பண்ணாமல் வச்சுட்டு போனாலும் சரி, அது உங்கள் விருப்பம். போகும்போது கண்டிப்பாக ராஜமாதா கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கா பாட்டி கொடுத்தது. என்ன அப்படின்னு பார்க்குறீங்க, இந்த வீட்லேயும் நல்ல மனசு இருக்காங்களான்னு. பாட்டிக்கு நீங்கள் சொன்ன ஆன்சர்லேயே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. கண்டிப்பாக இவன் என் பேரனை நல்லா குணப்படுத்திடுவா அப்படின்னு நம்பிக்கையில் இருக்காங்க போல். அதான் அவங்களால மேலே ஏறி வர முடியலன்னு உங்ககிட்ட இதை என்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணால் அதில் 2-3 பட்டு சாரீஸ் நியூவாக எடுத்திருக்காங்க. ஸோ மேரேஜ்க்காக உங்களுக்காக பார்த்து பாட்டி எடுத்தது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஜுவல்ஸ் இருக்குது, கொஞ்சம் இல்லை நிறையாவே இருக்குது. இது என்ன இவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க. இதெல்லாம் பாட்டியோட தான். பாட்டி அன்பா இந்த வீட்டு மருமகளானா உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. அதாவது நீங்கள் டிவோர்ஸே வாங்கிட்டு போனாலும் இது உங்களுக்கு தானா சொல்ல சொன்னாங்க அப்படிங்க. பாரா பார்க்காத என் மேலே இவ்வளோ பாசமாக அந்த பாட்டிக்கு. சரி, இந்த சாரியில் எதை இப்போ கட்டிக்க போகிறீங்க அப்படிங்க. ஒரு 4-5 பட்டு சாரி, அப்படியே காஸ்ட்லியானது தான். ஐயோ இவ்வளோ காஸ்ட்லியான சாரி இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்ட்டு. நாங்களும் ஒரு காலத்தில் நல்லா இருந்தவங்க தான், பணம் காசு கையில் இருந்திருந்தால் நானும் இந்த மாதிரி இருந்துப்பேன். இப்போ இதெல்லாம் பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே, ஆமாம் உங்கள் ஜேகே அண்ணாக்கு எந்த கலர் பிடிக்காது அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி எதுவும் பொதுவாக சொல்லிட முடியாது, அவருக்கு எல்லா கலரும் பிடிக்குமே. நாசமாக போச்சு. அவருக்கு ரொம்ப பிளாக் தான் பிடிக்கும். ஆனால் கல்யாணத்துக்கு பிளாக் போட முடியாதுல்ல. கல்யாணத்துக்கு போட முடியாது, போட முடிஞ்சிருந்தாலும் போட்டிருக்க மாட்டேன். அவனுக்கு பிடிச்ச கலராச்சு. இந்த ஒயிட் நல்லா இருக்குல்ல, ஏஞ்சல் மாதிரி இருப்பேன். அவருக்கும் ரொம்ப பிடிக்கும். நோ வே, அவனுக்கு பிடிச்சா அப்போ அது எனக்கு பிடிக்காத கலர் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அப்படின்னு பார்க்குறீங்க. இந்த க்ரீன் அப்படின்னு எடுக்கிறீங்க. ஹே வாவ், அவர் அடிக்கடி இப்போ என்ன சொல்ல வர புரிஞ்சிருச்சு, அவனுக்கு பிடிச்ச கலர் அதானே. அப்படின்னு தூக்கி வச்சுட்டு ஒரு ப்ளூ கலர் எடுத்து, இது கண்டிப்பாக அவனுக்கு பிடிக்காது தானே அப்படின்னு கேட்குறீங்க. யார் சொன்னா அவருக்கு ரொம்ப எதுவும் பிடிக்குமா அப்படின்ட்டு அப்படியே குறுன்னு பார்த்துட்டு ஒரு ரெட் கலர் சாரீ ரொம்ப பிடிச்சிருக்கு, கரெக்டாக நீங்கள் எடுத்துடுறீங்க. மியாவும் அப்படியே பார்த்துட்டு இது அண்ணாக்கு பிடிக்கும் அப்படின்னு எதுவும் சொல்ல வரா. பிடிக்காதுன்னு அவன் சொல்லலை. அதுக்குள்ளே பிடிக்காதுங்கிறது உங்கள் காதில் விழுகும். நீங்கள் பிடிக்காதா, நல்லதாக போச்சு, இந்த கலர் அவனுக்கு பிடிக்காதுன்னா அப்போ இதைத்தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இது செலக்டட், மற்றதெல்லாம் ரிஜெக்டட் அப்படின்ட்டு அந்த சாரியை தூக்கிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு குளிச்சுட்டு வந்து கட்டிகிட்டு இருக்கீங்க. அதுக்குள்ளே வந்துட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வந்துடுறாங்க. ஸோ அவங்க தான் வந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணி விடுறாங்க. பியூட்டி பார்லர்லேருந்து பியூட்டிஷியன்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணி விடுறாங்க. ஸோ வந்துட்டு அவங்களே வந்து சாரீலாம் வியர் பண்ணி விட்டுறாங்க. நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் கூச்சத்தில் நினைச்சிருக்க நில்லுங்க அப்படின்னு சொல்லி கட்டி விடுறாங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கு மேக்கப்லாம் வேணாம், நேச்சுரலாகவே அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே உங்களுக்கு வந்து லைட்டாக மேக்கப் பண்ணுறாங்க. நீங்களும் லைட்டாகவே போடுங்க போதும் அப்படின்றீங்க. சரி மேடம், ஆனால் கீழே உள்ளவங்க போட சொல்லியிருக்காங்களே அப்படிங்க. யார் அந்த ராஜமாதவா, தாய்க்கல்விக்கு வேறு வேலை இல்லை, லைட்டாக போட்டு விடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக மட்டும் மேக்கப் பண்ணி அப்படியே ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் அக்கா உங்கள் அம்மாலாம் வந்துட்டாங்க. ஸோ வந்துட்டு கீழே இருந்தவங்க மேலே வந்திருக்காங்க. வந்து உங்களை அப்படியே பார்த்து உங்கள் அக்கானா, ஐயோ இவ்வளோ நாள் இவ்வளோ அழகாக எங்கடி ஒழிச்சு வச்சிருந்த, சும்மாவே என் தங்கச்சி அழகி, இப்போ பேர் அழகியாக இருக்கா அப்படின்னு கடாக்கெலாம் எடுக்க உங்கள் அம்மாவும் அப்படியே கல்லட்டியாக சொல்ல, இது உண்மையாக இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. மா ஆரம்பிக்காதம்மா, உங்களுக்கும் வருத்தம் இருக்குது, இருந்தாலும் இப்போதைக்கு நிம்மதியாக இருக்கீங்களே அது போதும். ஆனால் இவனுக்கு சரியாகிற வரைக்கும் நம்மளை வச்சு செய்வாங்கங்கிற பயம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு வழியாக ரெடி ஆகிட்டீங்க, அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஸோ வந்துட்டு அவங்க தங்க கொலுசுலாம் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் அதை போடலை, உங்களோட ஒரு கொலுசு வச்சுருப்பீங்க, அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வந்துட்டு வெள்ளி கொலுசு தான், நிறைய சலங்கை வச்சு அதை காலில் போட்டிருக்கேன். உங்களை கீழே கூட்டிகிட்டு வந்தா உங்கள் பார்வையெல்லாம் வந்துட்டு ஜங்குக்கு தான் தேடிட்டுருக்கு. அவனை வந்து பார்க்கணும் எப்படி இருப்பான் அப்படிங்கிற ஒரு அவளோடு தான் இருக்கீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவர் வந்து கோவிலில் இருக்கார் மாப்பிள்ளை அப்படிங்கும். பார்க்கவே முடியல அப்படின்னு யோசனையில் சரி அப்படின்ட்டு அடுத்து பொண்ணை கூட்டிடுவாங்க. உங்களை அப்படியே பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற அத்தனை பேத்துக்கும் வந்துட்டு சும்மா சொல்லக்கூடாது, செம்ம அழகி தான் இவ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ஜேகே அம்மாவுக்கு கோவம் வருது. சரி இருக்கட்டும், என்னமோ உலகத்தில் பொண்ணையே பார்க்காத மாதிரி ஒன்று தான் அழகி மாதிரி பேசிட்டு வாங்க போகலாம் அப்படிங்க. அங்கே ஜேகேவோட பெரியம்மா பையன் ஒருத்தர் இருப்பான் எரிக், அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி தான். ஸோ உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். இவ்வளோ ஒரு தடவையாவது இவ்வளோ நம்ம படுக்கை கொண்டு வர மாட்டக்கூடாது அப்படிங்கிற கேவலமான ஒரு லுக்கோட அப்படி பார்த்துருக்கா. மியாவுக்கு அந்த கேவலமான ஜந்துவை பற்றி நல்லா தெரியும். அவ்வளோ வந்துட்டு ஐயோ பார்க்குறானே முதேவி, இவன் கண்ணில் பட்டிங்கன்னா ரொம்ப ஆபத்தாச்சு, நானே ஏதோ தங்கச்சி முறங்கனால விட்டு வச்சுருக்கான், இல்லைன்னா இந்த காமன் நாய் என்ன வேணாலும் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட வந்து இவன் கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்க. அவன் லுக்கும் சரியில்லைன்னு உங்களுக்கும் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நீங்கள் கண்டுக்காமல் அப்படியே அங்கேருந்து கிளம்புறீங்க. ஒரு வழியாக வந்துட்டு உங்களே கோவிலுக்கு கூட்டிகிட்டு வர அங்கே ஜேகேவை வீல் சேரில் உட்கார வச்சுருக்காங்க. ஜேகேவால் எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே இருக்கான். சாப்பாடு கூட உனக்கு வந்துட்டு ஜூஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்களும் இதெல்லாம் கேள்விப்பட்டு தான் வந்துட்டு என்ன இருந்தாலும் பாவம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறீங்க. ஸோ அப்படியே உங்களை கூட்டிகிட்டு வர நீங்கள் உங்களோட கொலுசு சத்தம்
ஜல் ஜல்னு பொண்ணு வந்தாச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கும்போது அது ஜங்குக்கோட காதில் இது நாள் வரைக்கும் எந்த ஒரு உணர்வும் இல்லாதவனுக்கு இப்போ தான் காதே கேட்குது. பொண்ணு வந்தாச்சுன்னு பேச அவன் காது லைட்டாக துடிக்குது. அதை யாரும் கவனிக்கலை. அப்போ அவன் ஐபால் கூட நான் லைட்டாக ரொட்டேட் ஆகுது, அதையும் யாரும் கவனிக்கலை. இது நாள் வரைக்கும் அவனால் கண்ணை திறந்தே தான் இருப்பான், மூடெல்லாம் முடியாது. இவங்களாம் யாராவது மூடி விட்டால் தான் தூங்கு அப்படின்ட்டு. அப்புறமா தானாக திறந்துக்கும். அது ஒன்று தான் பண்ணுமே தவிர மற்றபடி கண்ணே மூடாது. அப்படி இருந்த கண் அப்படியே வந்துட்டு ஐபால் உருண்டு இப்போ அவங்கள அப்படியே பார்க்குறான். பட் அவன் உட்காந்த மாரிக்கு இருக்கான்ல, கழுத்தெல்லாம் அவனால் நிமித்த முடியாது. அதனால் அவனால் பார்க்க முடியல. அவனுக்கு உங்கள் கால் மட்டும்தான் தெரியுது. இந்த கால்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. நேர்த்தியாக வந்துட்டு காலில் நகம் வெட்டி அப்படியே வந்துட்டு அதில் நெல் பாலிஷ் போட்டிருக்கீங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கால் மட்டும் தான் தெரியுது. அப்புறம் கொலுசு ஜல்லு ஜல்லுன்னு அப்படியே அவனை நோக்கி அந்த சத்தம் வருது. அப்போ பக்கத்தில் வரீங்க நல்லா தெரியுது. அவனால் அவங்க ஃபேஸை பார்க்க முடியல. பட் நல்லாவே வந்துட்டு கால் மட்டும் தெரியுது. அதை மட்டும் தான் அப்படியே பார்த்துட்ருக்கான். இது யார் இவ அப்படிங்கிறது அவனுக்கு இப்போ தானே காதே கேட்க ஆரம்பிச்சிருக்கு. கண்ணுமே ஐபால் இப்போ தான் உருள ஆரம்பிச்சிருக்கு. அவனுக்கு என்ன நடக்குதுங்கிறத இது பண்ணுறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகுது. ஸோ அவனுக்கு கல்யாணம் அப்படின்னு பேசிக்கிறது அவனுக்கு புரியுது. கல்யாணம்னா அப்போ இது நம்ம லவ் பண்ணவளா அப்படிங்கிற மாதிரி தான் அவனோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எதிர்பார்ப்போட கிளாராவா இது அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்ருக்கான். பட் அந்த கால் அது அப்படி இல்லையே அப்படிங்கிற யோசனையில் இருக்கும்போது இப்போது பொண்ணை வந்து அவர் பக்கத்தில் உட்கார வைங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு பக்கத்தில் உட்காரல, அவனுக்கு முன்னாடி அப்படியே வந்துட்டு மண்டி போட்டு அவனுக்காக ஈக்குவலாக குனிஞ்சு அப்படியே உட்காடுறீங்க. அப்போ தான் ஃபேஸே பார்க்குறான். அப்படியே உங்களே பார்த்துட்ருக்க. அவனால் எதுவும் பண்ண முடியலை. ஸோ அவங்க அப்பா அம்மா ஆல்ரெடி வந்து அவன் கையில் பிடிச்சி வந்துட்டு தாலியை முடிச்சு போட்டு வச்சுருந்துருப்பாங்க அவங்க அம்மா. அதை வந்து அவன் கையில் பிடிச்சி இப்போ அப்படியே 2 பேர் கையும் கொண்டு வந்து அப்படியே உங்கள் கழுத்தில் அப்படியே போட்டு விட நீங்கள் அந்த தாலியை குனிஞ்சு வாங்குறீங்க. மாத்தல ஏதோ சொல்லணும் உணர்வு உங்கள் கண்ணுலேருந்து தானாட்டியாஸ். அதாவது நீங்கள் வந்து பணம் வாங்கிட்டு இப்படி கல்யாணம் பண்ணுறீங்க, நமக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லை அப்படிங்கிற வருத்தமா, இல்லை அவனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தமா என்னென்னு தெரியல. அந்த நிமிஷம் உங்கள் கண்ணுலேருந்து திரண்ட டியர்ஸ் அவன் காலில் பட்டு தெரிக்க அவனுமே காலை லைட்டாக ஒரு உணர்வு தெரியுது. பட் ரொம்பலாம் பெருசாக அசைக்கலை, லைட்டாக மட்டும் அந்த அசைவை நீங்கள் யாருமே கவனிக்கலை. ஸோ கொஞ்சம் நீங்கள் தாலியை வாங்கிட்டு கண் அப்படியே வந்துட்டு லைட்டாக வாய்ப் பண்ணிவிட்டு அப்படியே நிமிந்தவனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு கண் அடிக்கிறீங்க. அவனுமே ஒரு நிமிஷம் அப்படியே தான் பார்த்துட்ருக்கான். நான் எது பண்ணாலும் இவனுக்கு என்ன தெரியவா போகுது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் சிரிச்சுட்டு அப்படியே நிமிந்து உட்காடுறீங்க. அப்படியே வந்துட்டு அடுத்தடுத்த சடங்கெல்லாம் உங்களை மட்டுமே வச்சு, அதை தான் அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் எதுவும் பண்ண முடியாதுல்ல. மற்றபடி என்னெல்லாம் செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு அவங்கள வந்துட்டு கூட்டிகிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ ஜேகேவும் அவங்களே வீல் சேரில் அப்படியே ஜேகேவும் பக்கத்தில் நீங்களும் நிற்க பாட்டி தான் வந்துட்டு ஆராத்திலாம் எடுக்க சொல்கிறாங்க. அவங்க அம்மாக்குனா இது என்ன உண்மையான கல்யாணமா, அவளே போகிறா அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீ வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? இப்போ தான் அந்த பொண்ணு முதல்ல வீட்டுக்கு வருது. என்ன தான் இது அக்ரிமெண்ட் கல்யாணம் எதுவாக இருந்தாலும் என் பேத்தி இந்த வீட்டுக்கு முதல்ல வரும்போது இதெல்லாம் பண்ணணும். எது பேத்தியா அப்படின்னு அவங்க அப்படியே முறைக்க, என்ன இருந்தாலும் என் பேரன் பொண்டாட்டி தானம்மா, அவள் ஒன்றும் பொண்டாட்டி கிடையாது, அவள் ஒரு வேலைக்காரி, பணத்தை வாங்கிட்டு வேலை பக்கம் வந்திருக்கா. அதுக்கு நீ வேலைக்காரி எல்லாமா தேடி இருக்கணும், மருமகளை ஏன் தேடுன? இங்கே பாரு, உனக்கு எப்படியோ, என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இவ என் மருமக தான் அப்படின்னு சொல்லி பாட்டியும் வந்துட்டு அவங்கள வாயடைச்சி ஆராத்திலாம் எடுத்து அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. ஸோ பாட்டி உங்கள் கையை பிடிச்சி, கண்ணு இங்கே பாட்டி இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு மருமகளை ஒரு ஓரக்கெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அவங்க வச்சு செய்யணுன்னு தானே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதனாலேயே அவங்க அப்படி சொல்கிறாங்க. சின்ன வயசில் அவங்களுக்குள்ள 1000 இருக்கும், அதெல்லாம் மனசில் வச்சுக்காத கண்ணு, இனி உன் புருஷாவன் என் பேராண்டி ரொம்ப நல்லவன், எப்படி இருந்தவன் தெரியுமா, அந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் இப்படி ஆயிட்டான், எனக்கு முடியலைம்மா அவனை இப்படி பார்க்க, சீக்கிரம் குணப்படுத்துகிற தாயி, நீ வந்த நேரம் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன்னா அவங்க என்னமோ வந்து உங்ககிட்ட மனசுருகி பேச, இதெல்லாம் ஜேகே அம்மாவுக்கு காதில் போக வராத குறையா தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணுது. அவங்க அப்பா கூட எப்படியும் இந்த பொண்ணு வந்த நேரம் பையன் சரியாயிருவான்னு ஒரு நம்பிக்கை என்னமோ தானாக மனசுக்குள்ளே வருது. மொத்த குடும்பமும் நல்லதாக தான் நினைக்கிது ஜேகே அம்மாவை தவிர. அவங்களால மட்டும் ஏற்றுக்க முடியல, மகன் மேலே அம்புட்டு பாயாசம் அவனை வந்து பண்டையை பிறந்திருக்கீங்களா, அந்த கோவம் அவங்களுக்கு. ஸோ நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக பாட்டி அப்படிங்கிறீங்க. அதாவது ஜேகே வந்துட்டு லிஃப்ட்டில் வச்சு உங்களை அப்படியே ஒரு ரூம் கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. நீங்கள் தான் கூட்டிகிட்டு வரீங்க. அவங்கள வந்துட்டு அவனை தூக்கிலாம் உங்களால் உட்கார வைக்க முடியுமா? நீங்களும் என்னது இது, இவனை தூக்கி நான் பெட்டில் உட்கார வைக்கணுமா, செத்துருவேனே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்க. நீங்கள் நினைக்கிற ஜேகேக்கு புரிஞ்சது என்னமோ டிப்பாவி அப்படிங்கிற மாதிரி அவனும் மனசில் நினைக்கிறான் இப்போல்லாம். ஸோ வந்துட்டு அப்போ அவங்க அப்பா வந்துடுறாரு. அப்பாவும் அம்மா வந்துட்டு என்ன இப்படி நிற்கிற தள்ளு அப்படின்ட்டு அவங்க நகர்த்தி விட்டுட்டு உங்களை அவனை அப்படியே தூக்கி பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. இங்கே பாரு, இந்த மாதிரி பார்த்து அவனை படுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்களே 2 பேருமா சேர்ந்து அவனை தூக்கி படுக்க வைக்க, நான் மட்டும் ஒத்தாலாம் செய்யணுமா, இது என்னடா நியாயம் அப்படின்னு இருக்குது. சரி வேலைன்னு வந்துட்டா இதுக்கப்புறம் நம்மளை எல்லாம் படுத்தி எடுப்பாங்களே அப்படின்னு உங்கள் அம்மாவும் உங்கள் அக்காவும் கல்யாணம் முடிஞ்சதுமே வந்துட்டு
சொல்லிவிட்டு கிளம்பியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கல்யாணத்துக்கு வரதுக்கு மட்டும்தான் அனுமதி, மற்றபடி உங்களை பார்க்கலாம் அவங்க வரக்கூடாது. நீங்கள் வேணால் போய் அவங்கள எப்போயாவது பார்க்கலாம். அதுவும் எப்போனா இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி. அந்த வீட்டை விட்டு வேறு எங்கேயும் போகக்கூடாது, அவங்க கூட இருக்கணும். அந்த கோவில் போகிற டைமில் வேணால் அவங்கள பார்த்துக்கலாம், மற்றபடி வீட்டுக்கு போயெல்லாம் பார்க்க அலோடு இல்லை. இதெல்லாம் கான்ட்ராக்டில் வந்திருக்கும். அதனால் நீங்கள் அவங்கள அப்படியே கோவிலே அவங்கள கட்டிப்பிடிச்சி அழுதுட்டு அவங்க போயிருப்பாங்க. ஏதோ ஒன்றுனா கால் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஸோ நீங்களும் எனக்கு எதுவும் ஆகாது, நான் பார்த்துக்குவேன்னு ஒரு தைரியத்தில் தான் வந்திருக்கீங்க. என்ன ஆனாலும் சரி சமாளிச்சுக்கலான்னு. அந்த பாட்டிக்கு அந்த தைரியம் தான் பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அவரை சரி பண்ணிட்டு தாம்மா வருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதையும் தாண்டி டாக்டர்கிட்ட கூட நீங்கள் ஏன் டாக்டர், அவரை சும்மா ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனாலையோ சந்தோஷமாக வச்சுக்கிறதுனாலையோ சரியாகிட முடியுமா? நம்ம எதிர்மறையாக ஏதாவது பண்ணால் அதில் அவர் ரியாக்ட் ஆவார்ல அப்படின்லாம் கேட்டிருப்பீங்க. நீ நம்ம எப்படி கேட்குற, புதுசாக இருக்குமா? ஆனால் ட்ரை பண்ணலாம், மேபி குணமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டாக்டர் சொன்னதும் தான் அவனை நீங்கள் ஒரு எதிரியாக ட்ரீட் பண்ணி அவனை சரி பண்ணணுங்கிற முடிவில் வந்துட்டீங்க. அதனாலே அவனை ஒரு மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. இவன் பார்வையே சரியில்லைங்கிற மாதிரி தான் ஜங்குக்கு பார்த்துட்ருக்கான். ஸோ அவங்க அம்மா அவனை படுக்க வச்சு இப்படிலாம் அந்த ஒரு ஆயில் இருக்கும், அதெல்லாம் தேய்ச்சி தான் அந்த பாடிக்கு எக்ஸசைஸ்லாம் கொடுக்கணும். அதை தான் எப்படி செய்யறதுன்னு சொல்லிக் கொடுக்க ஆயில் எடுக்கும்போது கீழே கொட்டியது. அவங்க மெய்டை கூப்பிட்டு தொடக்க சொல்லிட்டு இந்த மாதிரி நீலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஊருக்கு தான் உபதேசம் போல் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அவங்க ஆயில் தேய்க்கும் போது அவங்க கையை வலிக்க அவன் மேலே தொப்பு விழுகிறாங்க. அவங்க வெயிட்டுக்கு அவங்க விழுகிறதே பெருசாக இருக்குது. இதில் அவங்க கிட்டே கொடுத்து இப்போ நான் செஞ்சல அந்த மாதிரி செய் அப்படிங்க நீங்கள் திரு முழிக்க மாமனாரோ இப்போ தானம்மா வந்திருக்கா அப்படின்னாலும் அவங்க விட மாட்டேங்கிறாங்க. இப்போ தானா செய்ய கூட்டிகிட்டு வந்தது இவனுக்கு என் பையனை பார்த்துக்கத்தான், இங்கே உட்காந்து சொகுசாக இந்த அம்மா சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. வந்ததுமேவா அப்படின்னு நான் பண்ணுறேன் மேடம் அப்படிங்கிறீங்க. அது நானே சொல்லலான்ருந்தேன், இந்த அத்தா மாமான்னு உரிமை எடுத்துக்கிறது அதெல்லாம் வச்சுக்கூடாது சார், மேடம் தான் கூப்பிடணும். சரி மேடம், நீங்களே சொன்னாலும் அப்படி கூப்பிட்ற ஐடியா எனக்கு இல்லை அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் ஆயில் வாங்க திமிர பார்த்தீங்களா அப்படின்னு பார்க்க, இது நீயா தேடிக்கிட்டது, அந்த பொண்ணு ஒழுங்காக மேடம் தான் சொன்னிச்சு, அதோட விட வேண்டியது தானே. இப்போ அவரும் சப்போர்ட் பண்ணால் இவரை இது நாள் வரைக்கும் எதிர்த்து பேசாதவர் இப்போ பேசுகிறது அவங்களுக்கு கடுப்பாகுது. வந்த உடனே எல்லாத்தையும் கைக்குள்ளே போட்டுக்குவாப்பில்ல அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே அவங்க கருவிட்டு நிற்க, நீங்களும் அவனுக்கு ஆயிலை ஐயோ இதெல்லாம் நான் பண்ணணுமா, ஐயோ தெரியாதனமாக ஒத்துக்கிட்டேனே, சரி ஒத்துக்கிட்டோம் பண்ணி தானே ஆகணுன்ட்டு ஜேகேவை அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டே அவன் கையில் அப்படியே ஆயிலில் தேய்க்கிறீங்க. ஸோ அப்படியே தேய்க்கும் போது உங்கள் கை வலிக்கி அவன் மேலே பொத்துணுங்க. அவனும் அப்படியே உங்கள் முடி அந்த ஏன்னா பூவெல்லாம் அவன் மூஞ்சில் படுது, அந்த ஸ்மெல் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஸ்மெல் பண்ணுறான் அப்படின்னு அவன் ஸ்மெல் பண்ணும்போது அவனோட மூச்சு காற்று உங்கள் மேலே பட்டுட்டு உங்கள் கழுத்தில் ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. நீங்கள் அவன் மேலேருந்து எழுந்திருக்க ட்ரை பண்ணி மறுபடியும் அவன் மேலே விழுகிறீங்க. பிகாஸ் வழுக்குது, அவன் மேலே ஃபுல்லாக அவங்க ஆயில போட்டு வச்சுருக்காங்கல்ல. நீங்கள் திரும்ப விழுக, ஏய் என்ன பண்ணுற, பையனுக்கு வலிக்காது அப்படின்னு பிடிச்சி உங்களை இழுக்கிறாங்க. இங்கே ஜேகேக்கோ ஐயோ ஏன் பிரிச்சிங்கிற மாதிரி இருக்கேன்னா, இத்தனை நாள் உணர்வே இல்லாத உடம்பு நீங்கள் விழுகவும் தான் ரியாக்டே ஆகிருக்கும். அதை புரிஞ்சுக்காமல் அவங்க அம்மா பிடிச்சி உங்களை தள்ளி நிற்க வைக்க, நீங்களோ இல்லை மேடம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள கன்னத்தில் ஓங்கி ஒரு அரை, கல்யாணம் ஆன முதல் நாள் கல்யாண பரிசு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா சொல்லி தானே இது பண்ணேன் அப்படி இப்படின்னு திட்டுறாங்க. அப்போ மாமனாரோ ஏய் உனக்கு அறிவில்லை, எதுக்கு அந்த பொண்ணு அடிச்ச, வந்தது வராததுமா, என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, இங்கே பார்த்தீங்களா என் பையன் மண்டையை பொழந்த திவ தான் இன்னும் அந்த தழும்பு போகலை. ஓ ராஜா மாதாக்கு அதான் என் மேலே காண்டா அப்படின்ட்டு நீங்கள் ஏ தாய் கிழவி உன் மக பண்ணது சரியா அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சாலும் வெளியே சொல்லாமல் சாரி மேடம் அப்படிங்கிறீங்க. இங்கே பாரு தொலைச்சிருவேன், இதுக்கப்புறம் என் பையன் மேலே இந்த மாதிரி விழுகிற வேலை வச்சுக்கக்கூடாது, ஒழுங்காக செய்கிற வேலையை செய்ய அப்படின்னு திட்டுறாங்க. நீ தானே விழுந்த அப்படின்னு அவரும் கேட்குறாரு மாமனார். அவங்களும் இப்போ எதுக்கு நீங்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு முடிச்சு அவரை கத்தி விட்டுட்டு முதல்ல இந்த ரூமை விட்டு நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு அவரை விரட்ட விட, என் பையனுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் நடக்குது நான் பார்க்கணும், நான் போக மாட்டேன்னா அவர் உட்காந்துக்கிறாரு. ஸோ நீங்கள் அவங்க சொல்லிக் கொடுத்த மாதிரி ஒழுங்காக எல்லாம் செய்கிறீங்க, அது இந்த மாதிரி தான் ஒழுங்காக செய்யணும் புரியுதா. அதுக்கப்புறம் அவனுக்கு சாப்பாடெலாம் நல்லா மசிச்சு மிக்சியில் அடித்து கொடுப்போம், அதை தான் ஊட்டணும் அப்படி இப்படின்னு அவங்க சொல்ல, இப்படி கொடுத்தா இவன் என்னைக்கு சரியாகிறது அப்படிங்கிற மாதிரி தான் லுக் விடுறீங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் இங்கே பாரு கதவெல்லாம் லாக் பண்ணக்கூடாது, திறந்தா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படிங்கிறீங்க. அவங்க போனதும் எரிக் டக்குன்னு உள்ளே வரான். நீங்களும் எரிக்கை பற்றி மியா சொன்னனால டக்குன்னு அவன் உள்ளே வரத்துக்குள்ளே கதவை லாக் பண்ணிடுங்க. அவனும் ஏய் கதவை தர அப்படின்னு தட்ட, சார் அது ரெஸ்ட் ரூம் போகிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் சமாளிக்க, ஓ சரி அப்புறம் வரேன் அப்படின்ட்டு போயிடுறான். அப்பாடான் இருக்கு. இங்கே ஜேகேவை அடி பாவி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. அப்படியே கிட்ட வரீங்க ஜேகேவை, ஐயோ ஐயோ உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பாக வருது. என்னடா அப்படி பார்க்குற டப்ஸாக்கண்ணா, உனக்கு தான் கண்ணும் தெரியாதாம்ல, பறந்து மட்டும்தான் இருக்குமா, இந்த 2 ஸ்பீக்கரும் கூட அவுட் ஆகுமா, கேட்காதுல்ல. செம்ம ஹாப்பியாக இருக்குது தெரியுமா எனக்கு. ஷோ இந்த மாதிரிலாம் கண்கொள்ளா காட்சியை பார்க்க நான் கொடுத்து வச்சுருக்கணும். கஷ்டமே பட்டாலும் நான் நல்லா இருக்கேன்டா,
நீ பாரு இவ்வளோ சொத்துக்கு அதிபதி, ஆனால் பணம் இல்லை பணம் அது மாதிரி கிடக்கிற அப்படின்ட்டு கொஞ்சம் ஓரப்புறமா அப்படின்னு உங்களுக்கே மனசுல தோணும். இது மாதிரி பேசினா தான் அவனுக்கு எதிர்மறையாக ரியாக்ட் ஆகும். அவனுக்கு போய் அந்தளவுக்கு கோவம் வருது. கொஞ்சம் நேரத்தில் இவரை நல்லவன் நினச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கட்டுப்பில் மறைக்க, என்னடா அப்படி பார்க்குற, எனக்கு தான் தெரியுமே அதனால் என்னை பார்க்கலாம் முடியாது, ஜஸ்ட்டு அப்படியே கண்ணை மட்டும் திறந்துருச்சுப்பேன். என்னைக்கு நீ பார்த்து ரியாக்ட் பண்ணி நான் எப்போ இந்த வீட்டை விட்டு போகிறது, சீக்கிரமாக ரியாக்ட் கரோ ஜி, என்ன ஜி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்து, இந்த பெட்டில் நான் உட்காரக்கூடாதாம்மா, அவன் தாய் கிழவி சொல்லிட்டு போகுது, வேறு வேலை இல்லை, அவன் கூட உட்காந்து நான் கொஞ்சம் கொலா வந்தேனா அவன் மேலே நான் எப்படி விழுந்தேன், ஏண்டா என்னை விட உன் அம்மா எவ்வளோ வெயிட்டு, அவங்க விழுந்தப்பே நீ வலிக்குதுன்னு சொல்லலை, நான் விழுந்ததுமா அவனுக்கு வலிக்க போகுது. அவனுக்கு சிரிப்பு வந்தாலும் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஆளுகளையும் மூஞ்சுகளையும் பாரு, என்னை பார்த்தா எப்படி தெரியுது, ஏதோ என் நேரம் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன், ஆனால் இப்போ எப்படி இருக்கு தெரியுமா, பேச்சாடா பேசுனேன், கொஞ்சம் நஞ்ச பேசியிருக்க நீ, மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை, இப்போ எப்படி படுத்திருக்க பற்றியா, செம்ம காமெடியாக இருக்குல்ல. ஏன் நேரம் ராசா, இந்த சொல்லுவாங்கள்ல வாழ்க்கை ஒரு வட்டம், அதில் ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்கிறவன் ஜெயிப்பான். முதல்ல நான் தோற்று போயிருந்தேன், இப்போ நான் ஜெயிக்கிற நேரம். அதான் ராசா இப்படி என் கையில் வந்து நீ மாட்டியிருக்க. இப்போது எனக்கு ஒரு சாங் பாடணும்னு தோணுது அப்படின்ட்டு இவ்வளோ நேரம் ஒழிச்சு வச்சுருந்தேன் உங்களோட சன்கிளாஸ் எடுத்து அப்படியே மாட்டிட்டு அப்படியே பார்க்க, இவன் என்ன ரூம் கலர் சன்கிளாஸ்லாம் போடுறான்னு ஜேகேவோ உங்களை முறைச்சி பார்த்துட்டுக்க, இப்போ கரெக்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வந்து, நானே அது நானே, உன் மண்டையை பிளந்ததும் நானே, உன் பொண்டாட்டியானதும் நானே, அது நானே. இல்லை இந்த பாட்டு இல்லை, இன்னொரு பாட்டு. இப்போது இந்த சுச்சுவேஷனுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். யாரா அந்த பொண்ணு, அட நான் தான் அந்த பொண்ணு, யாரா அந்த பொண்ணு, அட நான் தான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஆட அவன் கடுப்பாவது எழுந்து வந்து அறைய விட்டணும் போல இருக்குது. சாரி நான் யாருன்னே சொல்லாமல் டான்ஸு பாட்டு இருந்தால் உனக்கு எப்படி தெரியும், சொன்னால் மட்டும் தெரியவா போகுது, இருந்தாலும் சொல்கிறேன், இன்ட்ரோ மஸ்ட் இல்லை, நான் உன் ஒய்ஃபுப்பா, அதை விட நான் யாரை தெரியுமா, உன்னோட சின்ன வயசு எத்திரி, நீ தாராவை அடிச்சிருக்கல, அவளே உன்னோட இந்த நிலைமையை பார்த்து பாவம் நினச்சி விட்டுட்டா, அதனால் நானும் விட்டுறேன்னு தப்பு கணக்கெல்லாம் போடாத, நான் ஹீரா விட்ட மாட்டேன்டா, இத்தனை நாள் எங்கள் அக்காவை டார்ச்சர் பண்ணியிருப்பேன், இங்கேருந்து ஓடிட்டேன், இப்போ மாட்டிக்கிட்டேன் வசமா, அதனால் எதுவும் பண்ண முடியாது, என்ன அடிக்கணும்னு தோணுதா, தோணாதே, அதான் எதுவுமே கேட்காதுன்னாங்களே அப்படின்னு உங்கள் பார்வை என்னமோ குறுன்னு அவன் கண்ணியை தான் பார்த்துட்ருக்கு, ஏதாவது ரியாக்ட் பண்ண மாட்டானா அப்படின்னு வெறுப்பேற்றுற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அவனுக்கோ எந்த ரியாக்டும் இல்லை. என்ன நீ இப்படியே இருந்தா அப்படி, சின்ன வயசில் எப்படி வரைஞ்சிக்கிட்டு சண்டைக்கு வருவ, எழுந்து வா சண்டை போடு அப்படின்லாம் கூப்பிட்றீங்க. பேசி நான் டயர்டாயிட்டேன், பசிக்குது, சாப்பிட்டுட்டு தெம்பாக வந்து சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தான் அவனுக்கு வந்து லிக்விடாக வந்துட்டு ஃபுட் எடுத்து வச்சுருக்கேன், இதை ஊட்டி நீ எப்படி சாப்பிட்டு என்னமோ போ வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த லிக்விட் ஃபுட்டே கொடுத்துட்டு கீழே போயிட்டு உங்களுக்கு சாப்பாடு வந்துட்டு எடுத்துகிட்டு வரீங்க. உங்களுக்கு மெய்டு ஆல்ரெடி எடுத்துகிட்டு வரவும் நீங்கள் போகிறது கட்டாக உங்கள் கையில் கொடுக்க நீங்கள் வாங்கிட்டு வந்து அட கல்யாண விருந்துப்பா, எங்கே பார்த்தியா பிரியாணி, ஐயோ சிக்கன் ஃப்ரை எப்படி இருக்குது பாரு, இந்த நண்டு தொக்கு உனக்கு வேணுமா, சாப்பிட்றியா, என்ன பண்ணுறது, உன்னால் சாப்பிட முடியாது, இங்கே பாரு இந்த பல்லு இருக்க வேண்டாம் பக்கடை சாப்பிட முடியுமா, உனக்கு இருந்தும் சாப்பிட முடியல, கஷ்டம், இங்கே பாரு சீக்கிரமாக எழுந்து வந்து இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே நீங்கள் அந்த சாப்பாடை சாப்பிட அதோட ஸ்மெல்லுக்கு அவனுக்குமே ஒரு மாதிரி சாப்பிட்ணுன்னா தோணுது, தன்னை மீறி கை கொஞ்சம் அப்படியே மேலே தூக்க ட்ரை பண்ணுறான், நீங்கள் அதை கவனிக்கலை, அவனும் அப்படியே உங்கள் முந்தாடி இருக்குல்ல அது கீழே இருக்குது, அதை தான் அவன் பெட்டில் படுத்துட்டு அப்படியே அங்கே இருக்குது. ஸோ அவன் கையை நீட்டி அதை தான் பிடிக்கிறான், பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணுறான், பட் அதுக்குள்ளே கை சோர்ந்துருது, அப்படியே கையை எடுத்துடுறான். நீங்கள் அப்படியே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்பா நான் சாப்பிட்டேன், சரி நான் போய் இதெல்லாம் வச்சுட்டு வரேன், நீ தூங்குனதுக்கப்புறம் தான் நான் ரூமுக்கு போக முடியும் அப்படின்ட்டு நீங்கள் பிளேட்லாம் வச்சுட்டு மேலே வந்தா இந்த லூசு பையற்கால எரிக்க அவன் மறுபடியும் உங்கள் பின்னாடியே வந்துட்டு, நான் இங்கே என்னை உள்ளே வரக்கூடாதுன்னு கதவெல்லாம் சாத்துறேன் அப்படிங்க. அப்படிலாம் இல்லை, அவர் ரெஸ்ட் ரூம் இதை பற்றி யாரும் எதுவும் சொன்னாங்களா, நிறையா சொன்னாங்கடா பொறுக்கி அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சாலும், இல்லை இவரோட பிரதர் கரெக்டு தானே அப்படிங்கிறீங்க, அதெல்லாம் சரிதான் அப்படின்ட்டு அவனும் அப்படியே என் கூட நீயும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணினா என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. அதாம்மா இது என்னோடய நம்பர், அவனுக்கு எப்போ என்ன தேவைனாலும் என்னை கூப்பிடு, இங்கே படுத்துட்ருக்கானே அவனால் தான் எதுவும் பண்ண முடியாது, நீயும் பாவம் சின்ன பொண்ணு, உனக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும்ல,
எனக்கும் உன்னை பார்த்ததும் பிடிச்சிருச்சு அதான் அப்படின்னு பேச செம்ம கடுப்பாயிருங்க. அந்த விசிறிக்காரை அப்படியே கசக்கி இங்கே படுத்திருக்க ஜங்கு கூட கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி நரமெல்லாம் தாகுது. அவனுக்கும் எழுந்து சண்டை போடணும்னு தோணுது. முடியலை. நீங்கள் வெளியே போடா நாயே அப்படிங்கிறீங்க. ஏய் நான் திமிரா அப்படின்னு கிட்ட வர காலில் கிடக்கிறத எடுத்து அடிச்சிருவோம் பார்த்துக்க அப்படிங்கிறீங்க. ஏய் இது ஏன் வீடுடி, இங்கே என்னையவே நீ மிரட்டுறியா? நீ சொன்னால் சித்தி நம்பிடுவாங்களா? உன்னை அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போது நீ இப்படி கத்திட்டு இருந்த அவங்கக்கிட்ட நீ தான் என்ன கூப்பிட்டேன்னு சொல்லி மாற்றி சொல்வேன். சொன்னாலும் சொல்லுவான் இந்த நாய் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அப்படியா அப்படி சொன்னாலும் அவங்க நம்ப வாய்ப்பு இல்லை. உன் மேலே அவங்களுக்கு என்ன நம்பிக்கை? என் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் இந்த ரூமில் கேமரா வச்சுருக்காங்க. அது நீ போய் சொல்கிறியா இல்லை நான் போய் சொல்கிறான்னு காட்டிடும்ல அப்படிங்கிறீங்க. எது கேமராவா அப்படின்னு கொஞ்சம் பயப்படுறான். ஆமாம் நான் ஒழுங்காக வேலை செய்கிறேன்னு பக்கத்துக்கு தான் அதை வச்சுருக்காங்க. ஆனால் நீ இப்படிலாம் என்கிட்ட சில்மிஷம் பண்ண அதை அவங்கக்கிட்ட காமிச்சிடுவேன். அப்புறம் அவங்க காலில் கிடக்கிறத எடுத்து அடித்து அவனை விரட்டுவாங்க. அதுக்கப்புறம் அவனை அப்படியே முறைச்சிட்டு கேமரா தானே அதை தூக்கிட்டு அப்புறம் ஒன்றை தூக்குறண்டி அப்படின்ட்டு அவன் வெளியே போக சனியே ஆளை மூஞ்சிப்பார். இவெல்லாம் உனக்கு அண்ணனாடா? உங்கள் குடும்பத்தில் யாருமே ஒழுங்கு இல்லையா? மூஞ்சி மொக்கரையும் பாரு. நான் அவனுக்கு உன் கூட வாழ்றேனோ வாலியோ தம்பி பொண்டாட்டிடா. என்கிட்ட வந்து எப்படி பேசிட்டு போகிறான் பார்த்தியா? நீ அப்படியே படுத்துரு. அப்படியே படுத்து எல்லாத்தையும் வேடிக்கை மட்டும் பாரு. எந்திரிச்சு வரமாட்டியா? உன் பொண்டாட்டி இல்லையாண்ணா அவன் என்னை கூப்பிட்றான். நான் போட்டுமா அவன் கூட அப்படின்னு என்னமோ தெரியல. திடீர்னு ஜங்குக்கிட்ட உரிமையாக பேசி கண்ணில் டியோஸோட அவன் மேலே சாஞ்சிட்டு அழறீங்க உங்களுக்கே தெரியாமல். அப்புறம் டக்குன்னு சாரி ஏதோ தோணுச்சு அதான். ஏதோ நீ நினைக்காத, நான் ஒன்றும் அவ்வளோ வீக்கான பொண்ணலாம் இல்லை. ஐ எம் அ ஸ்ட்ராங்கர். எல்லாத்தையும் சமாளிக்கலான்னு தான் வந்திருக்கேன். சமாளிப்பேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அப்படி கண்ணை தடுத்துட்டு வெளியே ஓடுறீங்க. பட் ஜங்குக்கும் நீங்கள் மேலே விழுந்துன்னா உணர்வுகள் அப்படியே எக்கத்தப்பாக வர அவன் கை ரெண்டும் அப்படி நீ மேலே வந்து உங்களை ஹக் பண்ண கையை கொண்டிருப்பான். ஆனால் நீங்கள் அதை கவனிக்கலை. அவனுக்குமே ஆச்சரியமாக இருக்குது. தன்னோட கை செயல்படுது, வாயுமே பேசுகிறான். என்னெல்லாம் பேசுகிறடி நீ அப்படின்ட்டு நினைக்கிறான். பட் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் குணமாகிறத வெளியே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். நீங்களும் உங்கள் ரூமுக்கு வந்துடுறீங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு ப்ளவுஸை கழட்ட ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிங்க. பிளாக்ஸ் வந்து பின்னாடி ஹூக் வச்சுருக்காங்க. ஸோ வந்துட்டு போடும் போதே வந்து அங்கே இருந்து ஆளுங்கள்கிட்ட தான் சொல்லுவேன். ஐயோ இந்த மாதிரி எதுக்கு தைச்சி தொலைஞ்சா, ஐயோ இதை எப்படி நான் கழட்டுவேன் அப்படின்னு போராடுறீங்க. வெளியில் போகிறதுக்கும் பயமாக இருக்குது. இப்படி போக முடியும், இங்கே வேறு எரிக்கு சுற்றிட்டு இருக்கானே அப்படின்ட்டு மியாவுக்கு தான் கால் பண்ணி அவன் நம்பர் கொடுத்துருப்பா. ஸோ கால் பண்ணி அவளை கூப்பிட்டு என்னம்மா இப்படி பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிறீங்க. அவ்வளோ சிரிச்சிட்டு இப்போ இதுதான் ஃபேஷன். அது சரி இப்போ எப்படி நான் கழட்டுவேன்? இந்த மாதிரி தைச்சதுனால உனக்கு தான் பனிஷ்மெண்ட். எப்போ நான் கூப்பிட்றேனோ அப்போல்லாம் வந்து ஹுக்ஸை நீங்கள் தான் கழட்டி விடணும் அப்படிங்க. அவ்வளோ சிரிச்சிட்டு சரி ஆனால் அண்ணா மட்டும் சரியாக இருந்தா இதெல்லாம் என்னை கூப்பிட்டு நீ சொல்ல இருக்க மாட்டேன். அடி யாரடி நீ வேறு அடிக்கிற பார்த்தீங்க. அது சரி உன் அண்ணன் சரியானா நான் இங்கேருந்து கிளம்பிடுவோமா? ஞாபகத்தில் இருக்கா? முதல்ல அவர் சரியாகட்டும், இதுக்காகவாது சரியானா சரிதான். நானும் என் பணத்தை வாங்கியாச்சு, இதுக்கு மேலே எனக்கு என்ன இருக்குது? நானும் ஓடிடுவேன். நிஜமாவே பணத்துக்கு தான் கிளம்பினா மியாவுக்கு நம்பவே முடியல. வேறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி கிளம்பு அப்படின்னு அவளை அனுப்பிச்சி விட்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஹக்கடான்னு படுக்கிறீங்க. இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்குது, புது இடம் இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு அங்கே படுக்கவுமே மனசு வரல. நீங்கள் எழுந்து சக்குக்கோட ரூமுக்கு தான் வந்து அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு தூங்கு ஏதாவது வேணும்னா நானே பார்த்து பண்ணுறேன். அங்கே தனியாக இருக்கா பயமாக இருக்குது. உங்கள் நொன்னை திடீர்னு அடுத்த ராத்திரி வந்து கதவை தட்டினா என்ன பண்ணுறது? அதான் இங்கே இருந்தாலாவது எதுவும் நீ பண்ண மாட்ட, ஆனாலும் ஒரு தைரியம் அப்படின்னு நீங்கள் பேச அவனுக்கு சிரிப்பு வந்தாலும் அடக்கிட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்கான். தூக்கம் வந்திருக்குமோ ஒன்று வேலை உனக்கு? சரி அப்போ நானே கண்ணை மூடி விடுறேன் அப்படின்னு கண்ணை மூடி விடுறீங்க. அவனும் கண்ணை மூடிக்கிறான். ஸோ தூங்கிட்டான்னு நினச்சி நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு உங்களுக்கு சோஃபாவில் சாஞ்சு தூக்கமே வந்துட்டு அப்படியே தூங்க ஆரம்பிக்க ஜங்குக்கு நீங்கள் தூங்கினதும் கண்ணை முழிச்சு அப்படியே உங்களே தான் பார்க்குறான். கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தவன் எழுந்திருக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் முடியல. ஸோ வந்துட்டு உடம்பை அசைச்சு பார்க்குறான். அவனால் வந்துட்டு இப்போ கையெல்லாம் கொஞ்சம் தூக்க முடியுது, ரொம்பலாம் இல்லை, பட் லைட்டாக கண்ணை வந்துட்டு மூடி திறக்க முடியுது, கேட்குது, உணர்வு முடியுது. அவனால் கால் மட்டும் இன்னும் செயல்படல. சீக்கிரம் சரியாயிருங்கிற நம்பிக்கையோட அப்படியே உங்களே பார்த்துட்டு அவனும் தூங்கிடுறான். எப்போ தூங்கினான்னு தெரில. ஸோ மார்னிங் வந்துட்டு கதவு தட்டுற சத்தத்தில் நீங்கள் முழிச்சு பார்க்குறீங்க. கதை வந்து தந்தா ஜெகே அம்மா உன்னை யார் இங்கே தூங்க சொன்னா அப்படின்னு கத்துறாங்க. இல்லை மேடம், அது அவருக்கு ஏதாவது தேவைப்பட்டா அவனே படுத்து தான் இருக்கான், அவனுக்கு என்ன தேவைப்பட போகுது அப்படின்ட்டு கொஞ்சம் கூட இது இல்லாமல் பேச. இல்லை மேடம், ஒரு கொசுவோ ஈயோ கடிச்சா கூட அவரால் சொல்ல முடியாதுல்ல, அதான் அப்படின்ட்டு அவனோட உடம்பு மேலே நீங்கள் அவங்க அம்மாவை விட, அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் பையன் சரியாகணும்னு நினச்சாங்களே தவிர அவன் இப்படி படுத்திருக்கும் போது அவனை ஈயோ எறும்போ அவனுக்கு உணர்வே இல்லாட்டியும் கடிக்கும்ல வலிக்கும்ல அதெல்லாம் அவங்களுக்கு தோணவே இல்லை. ஸோ வந்துட்டு உணர்வு இல்லையா அவனுக்கு வலிக்காது அப்படின்ட்டு அவங்களா இருக்கா, உங்களால் அப்படி இருக்க முடியல. ஸோ நீங்கள் வந்துட்டு அவனை இப்போ பெட்டெல்லாமே கூட தட்டி விட்டு
ஏதாவது எறும்பு கடிச்சிச்சுன்னா கொஞ்சமாவது உடம்ப நகத்தை ட்ரை பண்ணுடா, அப்புறம் அப்போ தான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன்கிட்ட சொல்லியிருப்பீங்க நைட்டில். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. அம்மாவோட என்கிட்ட சின்ன வயசில் சண்டை போட்டவளாவ அப்படின்னு அந்த பழைய மெமரி அவனுக்கு ஞாபகத்தில் கூட வருது. ஸோ யாரும் பார்க்காத போது அவன் அப்படியே வந்துட்டு அந்த காயத்தை தடவியும் பார்க்குறான். அவனுக்கு இன்னும் அந்த தழும்பு இருக்குல்ல, அதை தடவி பார்த்து சிரிச்சுக்கிறான். அதை யாரும் கவனிக்கலை. ஓ இங்கே நின்றுட்டுருக்க அப்படின்னு விரட்டுறாங்க. நானும் ஹாஸ்பிட்டல் வரேன் அவர் பார்க்க அப்படிங்கிறீங்க, எதுக்கு நீ அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் இல்லாத போது நான் தானே பார்த்துக்கணும், அதான். அதுவும் சரி தான், சரி போய் கிளம்புமா அப்படிங்கிறாரு. ஸோ மாமனார் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண, அவள் எதுக்கு அப்படிங்கிறாங்க. நீயும் நானும் இப்போ கிளம்பிடுவோம், வேலைக்கு போய்ட்டா அவனை பார்த்துக்கணும்ல, அப்போ அவள்கிட்ட தானே டாக்டர் பேசணும் அப்படின்னு அவர் புரிய வைக்க, எனக்கு அவர் வரது பிடிக்கல, நம்ம கேட்டு வந்து சொல்ல மாட்டோமா, நீ அமைதியாக இரேன், டாக்டரே அவர்கிட்ட சொல்லிடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஜேகே வந்துட்டு அப்பாவே வந்துட்டு கை தாங்கலாம் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறார். பட் முன்னைக்கு இப்போ அவன் கொஞ்சம் வந்துட்டு கோஆப்ரேட் பண்ணுறான், அது அவருக்கு தெரியல. ஸோ உள்ளே கூட்டிகிட்டு போய் அவர் வந்துட்டு அவனை உட்கார வச்சு அம்மாவும் அப்பாவும் 2 பேரும் சேர்ந்து அவனை தூக்கி கூட்டிகிட்டு போனவங்க இப்போ அப்பா மட்டுமே ஹேண்டில் பண்ண, பிகாஸ் அவன் தான் கொஞ்சம் கொஞ்சம் இதாகிட்டான். இப்போ காலை ஊனி பார்க்குறான், அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் அவன் நடக்க ட்ரையும் பண்ணுறான். அவருக்கு அது தெரியல. எப்பவும் போல் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அவனுக்கு வந்துட்டு தேவையானதெல்லாம் செஞ்சு குளிக்கலாம் வச்சு பையனை கூட்டிகிட்டு வந்து அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நீங்களும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கதவை திறந்து உள்ளே வரீங்க. ஸோ அவங்க அம்மாவோ அவங்களை அப்படி பார்த்ததும் கத்துறாங்க, அறிவில் அவனுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு, நீ எதுக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரிலாம். உங்களுக்கோ இந்த அம்மா என்ன லூஸா, எப்படியும் என் ஷர்ட்டை கழட்டி தான் நான் ஆயிலெலாம் தைக்கிறேன், சட்டைக்கு மேலே தைக்கிறேன், அப்போ மட்டும் பார்க்காம கண்ணை மூடிட்டா இருக்கேன் அப்படின்லாம் கோவம் வந்தாலும். ஸோ அப்படின்ட்டு சரி நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சொல்லுங்கன்னு வெளியே போய் பார்க்குறீங்க. மாமனாரோ இங்கே வாமா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, அவள் அப்படி தான் அப்படின்ட்டு அவரை உங்களை கூப்பிட்டு இந்த இதை பண்ணாத பண்ணுன்னு சொல்ல, நீங்களும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. அதாவது ஜேகேவை நீங்கள் பிடிச்சிக்க, அவர் வந்துட்டு ட்ரெஸ்ஸை வந்துட்டு மாட்டி விட்டுட்டு இருக்காரு. நீங்களும் வந்துட்டு ஜேகேவை பிடிச்சிட்டுக்கா, அவனும் வந்துட்டு இப்போ அவன் கையை வச்சு உங்களை அப்படியே வந்து கொஞ்சம் அழுத்தி பிடிக்கிறான். நீங்கள் டக்குன்னு அவனை நிமிர்ந்து பார்க்குறீங்க, அப்படியே கையை அப்படியே லூஸ் பண்ணிக்கிறான். நீங்கள் நமக்கு தான் பிரம்மையோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அமைதியாக இருக்கீங்க. அவனை காத்துக்கிட்ட போய் என்ன பொண்டாட்டின்னு உரிமை எடுத்துக்கிறியோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்புறமா அதான் அவனால் முடியாது அப்படின்ட்டு நீங்களாவே பதிலும் சொல்கிறீங்க. அவனுக்கு கோவம் வருதா, அடிக்கணும்னு தோணுதா, ஆனால் அவனால் தான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெறுப்பேற்றி விட்டுட்ருக்கீங்க. இப்போ கூட விடாமல் காதுக்கிட்ட கொயான்னு என்ன பேசுகிற அப்படின்னு அவங்க அம்மா கேட்டதும் இந்த தாய்க்கல் வேறு அப்படின்னு ஒன்றும் இல்லை அத்தை, அது சாரி மேடம். ஏய் அத்தை கித்தண்ணா இதில் வாய் தவறி வந்துருச்சு, இனி வரவே கூடாது. ஜேகேவுக்கு செம்ம கடுப்பாக்குது இதெல்லாம், இருந்தாலும் அமைதியாக இருக்கான். ஸோ நீங்கள் வந்துட்டு அவனை அப்படியே வீல் சேரில் உட்கார வச்சு தள்ளிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறீங்க. அங்கேயும் டாக்டர் வந்துட்டு அங்கேயும் பார்த்துட்டு அவனுக்கு வந்து இந்த மூலிகை வைத்தியம் அதெல்லாம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதையும் பண்ணிவிட்டு அப்போ வந்துட்டு இங்கே டாக்டர்கிட்ட சார் முன்னைக்கு ஏதோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க மாதிரி எனக்கு தோணுது, உங்களுக்கு தோணலை அப்படின்னு கேட்குறீங்க. என்னம்மா சொல்கிறேன், இல்லை இப்போ அவன் நான் பேசுறதை கேட்டு ஐபாலில் ரொட்டேட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, உங்களுக்கு தெரில அப்படிங்க. அவரும் அதை கவனிச்சிருப்பார். ஸோ அவரும் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் சொன்னது தான் டாக்டர் அப்படின்னு நீங்கள் வந்து அவனை வெறுப்பேற்றினதை சொல்ல, பரவாயில்லையே குட் இப்படியே பண்ணிங்கன்னா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. ஸோ வந்துட்டு நீங்களும் டாக்டர் தனியாக பேசுகிறத ஜேகே அங்கேருந்து கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கான். அவங்க அம்மா அப்பா கவனிக்கலாட்டியும் அவன் கவனிக்கிறான். இவர் என்ன கேட்குறா, ஒரு வேளை நான் எப்போ சரியாவான்னு கேட்பாலோ, அவ்வளோ அக்கறை இருக்கா, இல்லை இவனை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணலான்னு கேட்குறாளா அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஒரு வழியாக அங்கே எல்லாம் சொல்லிக் கொடுத்து முடிச்சதும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வந்துட்டு அவனை எப்பவும் போல் அதே பெட்டில் படுக்க வச்சு, உனக்கு போரே அடிக்கலையாடா, எப்படா இதுலேயே படுத்து கிடக்க, எனக்கெல்லாம் முடியாதுப்பா, சரி எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது, நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்கள் வெளியே போகலான்னு பார்த்தா கரெக்டாக ஜேகே அம்மா வந்துட்டு, என்ன அவனை மட்டும் பார்த்துட்டு இங்கேயே உட்காந்துட்டு ஒப்பி அடிச்சலாம் பார்க்குறியா, பணம் வாங்கியிருக்க 1 கோடி, இங்கே பாரு நீங்கள் வேலைக்காரி தான், அவனை பார்த்துக்கிட்டு மற்ற நேரத்தில் வீட்டு வேலையும் பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்கிற வேலையெல்லாம் அவங்க தலையில் கட்டுறாங்க. நீங்களோ நினச்சதான் எதிர்பார்த்ததான்ட்டு சரின்னு முகம் சொல்லிக்காம அதையும் பண்ண. ஜேகேக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது, உங்களை தேடுறான், உங்களை என்னமோ தெரியல மனசு தேடுது. அவன் லவ்வரவே மறந்துட்டான், உங்களை தான் யோசிக்கிறான், உங்களை தான் தேடுறான். கொஞ்ச நேரம் இல்லாட்டியும் இவன் எங்கே போனான் அப்படிலாம் தேடி அப்படியே எழுந்து நிற்கலான்னு ட்ரை பண்ணுறான். கொஞ்ச நேரம் அப்படியே எழுந்து நின்று ட்ரை பண்ணும்போது பொத்துன்னு திரும்பவும் பெட்லேயே உட்காந்துறான். ஆனால் இப்போ அவனால் நிற்கக்கூட முடியுது. ஸோ ஆனால் இதை யார்கிட்டையும் சொல்லாமல் தான் அப்படியே இருக்கான். நீங்களும் வந்துட்டு வெளியில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே அவன் முன்னாடி ஒரு பிளேட்டோடு வர டக்குன்னு வந்து படுத்துக்கிறான். நீங்களோ உனக்கு சாப்பாடு ஊட்டலான்னு நான் நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற, சாப்பிட்டு பாரு, அதுக்கப்புறம் எப்படியும் உனக்கு சரியாயிரும், யாராவது ஏதாவது சொல்லுவாங்கன்னு பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன், என்ன எங்கடி சொல்ல போகிறாங்க, ஒன்றை தாண்டி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்க. 2 வாய் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்குமே ஆவலாக இருக்குது. அந்த குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி மிக்சியில் அடித்து எத்தனை நாளைக்கு தான் சாப்பிட முடியும், ஆவலோடு அவனும் பார்த்துட்டு இருக்க. அவன் வாய்க்கிட்ட கொண்டு போய்ட்டு அஸ்கு புஸ்கு அவனுக்கு கொடுத்து ஏடா குடமாக அதாவது. ஆனால் அவங்க அம்மா வந்து என்ன திட்டுவா, வேலைக்கே ஆகாது,
வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாயில் வச்சு அடிச்சுக்கோ அடிப்பா விக்ராதிக்கு அப்படின்னு அவனும் மறைச்சு பார்த்துட்டு இருக்கான். பேசாமல் ஆயிடுச்சுன்னு சொல்லலாமா அப்படின்னு நினச்சிட்டு இல்லை கொஞ்ச நாள் இப்படி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கும் வந்துட்டு அமைதியாக இருந்துடுறான். ஸோ நீங்கள் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரே ஒரு வாய் எடுத்துகிட்டு போய் பாவமாக பார்த்துட்ருக்க அதனால் இதை மட்டும் சாப்பிடு நீ மெல்லுவியாடா அப்படின்ட்டு அவன் வாய்க்குள்ளே ஒத்து பார்த்துட்ருக்க அப்படியே இழுத்து வச்சு கடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு அவனுக்கு தோணுது. ஐயோ அவ்வளோதான் அப்படி இது பண்ண கண்டுபிடிச்சிருவாளே அப்படின்ட்டு அவனும் அப்படியே பார்க்க ஹே இப்போ நீ கண்ணை அசைச்சில்ல அப்படின்ட்டு நீங்கள் ஆர்வமாக அவன்கிட்ட போய் கேட்டுட்ருக்க. அவனுக்கும் வந்து சிரிப்பு வருது. ஸோ கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்க. நீங்களும் விடாமல் நீ சிரிச்சடா நான் பார்த்தேன் சிரிச்சல்ல அப்படின்னு கேட்டுட்டே அப்போது உன்னால் கண்ணை அசைக்க முடியுது வாயை அசைக்க முடியுமா சாப்பாடு ஊட்டவா நீ சாப்பிடுவியா அப்படின்னு கேட்டுட்டே அந்த லாஸ்ட் பறக்கை எடுத்து அவனை வாயில் வச்சு மென்று சாப்பிட்றா அப்படின்ட்டு அப்படியே அவன் வாயை ஊற்றி பார்த்துட்டே இருக்க. அவனால் அதுக்கு மேலே அமைதியாக இருக்க முடியல. டக்குன்னு உங்களை இழுத்து கிஸ் பண்ண ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி அப்படியே பார்க்குறீங்க. அவனும் உங்கள் வாய்க்குள்ள உள்ள ஃபுட்டெல்லாம் தான் வாய்க்குள்ள அப்படியே மாற்றி நல்லாயிருக்கு அப்படிங்கிறான். அப்படின்னு நீங்கள் போகிற அளவுக்கு பேடாக அவனை பார்க்க நான் அப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறான். உனக்கு சரியாயிடுச்சா பேச முடியுது அப்படிங்கிறான். அப்போது மற்றதெல்லாம் அப்படிங்கிறான். ஓ தலை மட்டும் செயல்படுதா ஹை இதுவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு நான் இப்போ போய் சொல்கிறேன் அப்படின்னு ஓட பார்க்க அப்படின்னு கூப்பிட்றான். என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. இப்போ வேணாம் அப்புறம் சொல்லிக்கலாம். ஏன் சும்மா நான் சொல்லும் போது சொன்னால் போதும் அமைதியாரு சரி அப்படின்னு விட்டுடுறீங்க. ஸோ வந்துட்டு சரி இப்போ இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றான். தாடி என்ன பண்ணுவானோ அப்படின்னு பயப்படுறீங்க. இன்றைக்கி என்ன பாட்டு பண்ண அப்படின்னு கேட்குறான். எதை அன்றைக்கி நான் பண்ணதெல்லாம் கேட்டுச்சு. தாடி நானா உனக்கு போய் எப்படியான ரொம்ப ஃபீல் இந்த முகத்தை மாற்றிட்டு சீனு போடுற வேலை சேட்டா அவ்வளோதாண்டி நீ என்னெல்லாம் பண்ண நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். இது வந்து ஆமாம் இப்போ என்ன கோப்படுவியா அடிப்பியா எங்கே அடி பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்களாம் முன்னாடி போய் நின்றுட்டு அடியில் பார்க்கலாம் உன்னால் முடியாது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு கிண்டல் பண்ணிட்டுருக்க அடிக்கணும் அவ்வளோதானே அப்படிங்கிறான். ஆமாம் எங்கே ட்ரை பண்ண சரி அப்படியாச்சும் கையை தூக்குவான் ட்ரை பண்ணுவான்னு நினச்சி நீங்கள் சொல்ல இப்போ அடிக்கிறேன் பார் அப்படின்ட்டவன் டக்குன்னு உங்களை இழுத்த மறுபடியும் கிஸ் அடிக்க அவ்வளோதான் அப்படியே நீங்கள் ஸ்டன் ஆயிடுறீங்க. அவனும் ரொம்ப நேரம் உங்களை கிஸ் பண்ணி அவன் மேலேயே நீங்கள் அப்படியே இருக்க டக்குன்னு கதவை திறந்த சவுண்டில் பயந்து போய் அவனை விட்டு நகர்ந்து அப்படியே நிற்கிறீங்க. அக்கா வந்தது என்னமோ எரிக் தான். இன்றைக்கி வீட்டில் யாரும் இல்லை மாட்டினியா இவனால் உன்னை என்னடி பண்ணிட முடியும் இன்றைக்கி நீ எனக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாடி அப்படின்னு கையை பிடிச்சிருக்க. ஐயோ கையை விடுறா ராஸ்கல் பொறுக்கி உன்ட்ட எத்தனை வாட்டி சொல்கிறது இந்த பொறுக்கி எதுக்கு வீட்டுக்குள்ள வராங்க மியா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கத்திட்டு இருக்க. அப்படியே ஜேக்கையை பார்க்குறீங்க. ஜங்குக் அப்படின்னு கொஞ்சம் அழுகையோடு நீங்கள் பார்க்க அவனுக்கும் ஒரு நரம்பெல்லாம் துடிக்குது எழுந்திரிக்கணும்னு தோணுது அவனால் முடியாது. ஸோ இவனை கூப்பிட்றேன் இவன் அப்படியே வந்து எழுச்சிருவானா இவனால் ஒன்றும் பிடுங்க முடியாது. நானும் இங்கே இவன் முன்னாடி இப்படியே இருந்தாலும் அவனால் எதுவும் பண்ண முடியாது. இருந்தாலும் என் தம்பி பாவம் அவன் முன்னாடிலாம் அப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வா அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்ருக்க. அப்படியே கதவை கிட்ட போகும்போது டமால்னு கதவை தாத்துற சத்தம் கேட்டு ஒரு நிமிஷம் எரிக்கோ இவன் இந்த பக்கம் இருக்கா கதவை சத்துறது யார் அப்படிங்கிற மாதிரி நிமிந்து பார்க்காங்க. ஜங்குக் அப்படியே அவன் முன்னாடி அப்படியே செம்ம காலில் நின்றுட்டுருக்கான். ஓங்கி ஒரு பொலிர்னு கணத்தில் விட அவனுக்கு பொறி கலங்கிடுது. எரிக்கு அப்படியே ஜங்குக் அப்படின்னு பார்க்க எட்ரா கைய நாயை ஏன் பொண்டாட்டி மேலே கையை வைக்கிற நீ அப்படின்னு சொல்லி அவனை அடித்து இதை போய் வெளியே சொன்னால் உனக்கு தாண்டா வைக்க கேடு ஒழுங்காக இங்கேருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லி நான் எப்போ சரியானேன்னு நான் சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே நீ வந்தா அவ்வளோதானே அவனை அடித்து வெளியே துரத்தி விட்டா அப்படியே நீங்கள் கீழே மண்டி போட்டு அழுக ஆரம்பிச்சிடுங்க. ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ நீங்கள் கதறி அழுதுட்ருக்கீங்க. ஏன்னா கொஞ்சம் ஜங்குக்கு வரலன்னா நிலமை என்னத்துக்காகும். என்ன தான் நீங்கள் ஃபோர்ஸாக அவனை இது பண்ணாலும் அவன் இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு உங்களால் அவன்கிட்ட போராட முடியல. அழுக தான் வருது. அப்படின்ட்டு கிட்ட அப்படியே ஜங்கு கீழே அப்படியே பார்க்க நீங்கள் அப்படியே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு அடுத்த நிமிஷம் அவனை அப்படியே எந்திரிச்சு ஹக் பண்ணி கதறி அப்படியே உங்களை பொத்தனாப்பில் கூட்டிகிட்டு வந்து அப்படியே பெட்டில் தள்ள நீங்கள் அப்படியே அவனை பார்க்க அவனும் உங்கள் மேலே அப்படியே விழுந்து உங்களை எப்போ கிஸ் பண்ண அவனை பாவி அவன் கிட்டேருந்து காப்பாற்றி இப்போ இவன் அப்படின்னு நீங்கள் பார்க்க அவன் உன்னை தொடர்றது தப்புடி நான் உன்னை தொடரலாம் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. நான் என்ன இதை கட்டினது நான் தானே இதை கூட நீ கட்டின அப்படிங்கிற மாதிரி பார்க்க நான் உன் புருஷன்டி லீகலாக நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம் தெரியும்ல. அப்போ எனக்கு இதெல்லாம் உரிமை இருக்குல்ல அக்ரிமெண்ட்டில் இதுவும் தானே இருக்குது. நீ தானே சொல்லியிருக்க பொண்டாட்டியாக நடந்துக்குவேன்னு. அப்போது பொண்டாட்டிக்கு இந்த உரிமையும் இருக்குல்ல அப்படிங்கிறான். அவங்களால எதுவும் சொல்ல முடியல அமைதியாக இருக்கீங்க. அவனும் அப்படியே உங்களையே பார்த்துட்டு உங்களை எப்போ அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்போ நான் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்குறான். அப்படிங்கிறீங்க. ஸோ அவனும் உங்களை அப்படியே ஒரு இடமா கிஸ் பண்ணுறான். உங்களோட பாதத்தை அப்படியே பார்க்குறான். இந்த கொலுசு ரொம்ப அழகாக இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி அங்கேயும்
அப்படின்னு கேர்ள்ஸோடு சேர்த்து ஒரு முத்தம் கொடுக்க அப்படியே நீங்கள் சிவ்வுன்னு இருக்க உடம்பெல்லாம் ஒரு பக்கம் ஒரு மாதிரியாக ஃபீல் ஆனாலும் இன்னொரு பக்கம் அவனோட இருக்கிறது பிடிச்சிருக்கு. என்ன இருந்தாலும் புருஷன் தானே, அதனால் அமைதியாக இருக்கீங்க. உங்களுக்கும் அவனுக்கு ஒரு லவ் இருக்குது, அதெல்லாம் எதுவுமே தெரியாதுல்ல. அதனால் நீங்கள் அவனுக்கே பிடிச்சிருந்தா ஒரு வேளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் வீட்டில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சி நீங்கள் அமைதியாக இருக்க அவனுமே அவங்களோட எல்லாம் மீறுறான். நீங்கள் அப்போ கூட ஐயோ ஜங்குக் அப்படின்னு தடுக்க என்னடி அப்படின்னு பார்க்குறான். இல்லை இப்போ தான் சரியாக இருக்குது இந்த மாதிரி நேரத்தில். அதெல்லாம் எல்லாம் நல்லா வேலை பார்க்குறியா அப்படின்ட்டு அவனை ஃபோர்ஸாக பண்ண ஜங்குக் அப்படின்ட்டு அவனை நீங்கள் பிடிக்க இப்போ தெரியுதா அதெல்லாம் ஸ்ட்ராங்காக தாண்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டே பண்ணேன். அவனுக்கு எதுவும் ஆயிருமான்னு தான் பயந்துருப்பீங்க. ஸோ அப்படியே அவன் செஸ்ட்டில் நீங்கள் படுத்துட்டுக்க அவனும் அப்படியே உங்கள் ஃபோர்வில் அதையும் கிஸ் பண்ணேன். ஜங்குக் இந்த சந்தோஷமான விஷயத்த உங்கள் வீட்டில் இப்போ சொல்ல வேணாம், ஏன் நான் அப்புறம் சொல்லிக்கிறேன், நீ அமைதியார் அப்படிங்கிறான். சரி அப்படின்ட்டு ஆனால் சொல்லலை. பிகாஸ் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்தது அவங்கள அனுப்புறதானே வேலையை பார்ப்பாங்க. அதனால் அவனுக்கும் இப்போ என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரில. உங்கள் மேலே திடீர்னு லவ். அது மட்டும் இல்லை, அவனோட லவ்வர் இப்போ வரைக்கும் அவனை பற்றி கேட்கவே இல்லை. அதனால என்னமோ அவளை பற்றின நினப்பு அவனுக்கும் இல்லை, உங்களோட மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறான். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு அவனாலையும் புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் என்ன, அவனுக்கு இப்படி ஆனதை நீங்கள் சொல்லலை சரியாயிட்டான் அப்படிலாம். மற்றபடி வந்துட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு பேசுகிறான் அப்படிங்கிறதால வரைக்கும் சரியாக இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு கை கால் என்ன செயல் வரல அப்படின்னு அவங்களுக்கு அதுவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ உடனே அவனோட லவ்வர் இருக்கல அவளுக்கு கால் பண்ணி பேச சொல்கிறாங்க. ஜங்குக்குன்னா எனக்கு அவளே கால் பண்ணி பேசலை, இந்த அம்மாவுக்கு அறிவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறான். உங்களுக்கு இதை கேட்கும் போது தான் என்ன லவ்வரா அப்படின்னு அப்படியே ஜங்குக்கை பார்க்குறீங்க. அவன் எந்த பதிலும் சொல்லலை. ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே வேதனையாக இருக்குது. பணத்துக்காக தானே கல்யாணம் பண்ணோம், ஒரு வேளை அவன் வேணான்னு சொன்னால் போயிடணுமோ அப்படின்னு தோணும் போது அவனோட நீங்கள் ஒன்றா இருந்த ஞாபகங்கள் வர ரணமாக வலிக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அவனை பார்த்துக்கிறீங்க, இருந்தாலும் ரொம்ப ஒட்ட விட மாட்டேங்கிறாங்க. அடிக்கடி ஜங்குக் அம்மா வந்து இங்கே இருக்காத வெளியே போ அப்படிங்கிற மாதிரி விரட்ட உங்களால் ஜங்குக் கிட்ட தனியாக கேட்கக்கூட முடியல உங்களுக்கு லவ்வர் இருக்கா அப்படின்லாம். ஸோ உங்களை அவனை பார்த்துக்கிறத விட வீட்டு வேலை தான் அதிகமாக வாங்குறாங்க. அதை பண்ண இதை பண்ணுன்னு உங்களை பெண்ட் எடுக்கிறாங்க, ரெஸ்ட் எடுக்கூடாமல். அதில் உங்களுக்கு ஹெவியாக ஃபீவரும் வந்துடுது. ஸோ நீங்கள் ஏன்னா மாட்டுக்கொட்டாயெல்லாம் பின்னாடிக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ண விட்டுருப்பாங்க. மலையில் அப்படியே நனைஞ்சிட்டு நீங்கள்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ரூம்குள்ளே வர ஜங்குக்கோ வேணா காலையிலேருந்து ஆளையே காணும் அப்படின்ட்டு மியாவை கூப்பிட்டு கேட்க என்னத்தை தான் சொல்கிறது, அம்மா ரொம்ப பண்ணுறாங்க பாவம், அவளை போட்டு அவ்வளோ வேலை வாங்கி அவளே உடம்பு செல்லாமல் படுத்துருக்கா என்ன அப்படின்ட்டு ஜங்குக் அப்படியே வந்துட்டு இப்போ எழுந்து நிற்க மியாவோ உங்களால் ஆமாம் நல்லா தான் இருக்கேன், வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு கேட்க இல்லை அப்படின்னு சொன்னதும் அவனும் அடுத்து பார்க்க வந்தது உங்களை தான். அந்த ரூமை திறந்துட்டு உள்ளே வரான். நீங்கள் காய்ச்சலில் நல்லா இழுத்து பொத்திட்டு படுக்க டேப்லெட் எதுவும் போட்டாளா அப்படின்னு கேட்க இப்போ தான் நான் கொடுத்தேன் போட்டாலாம் நானும் தெரில அப்படின்னு பார்க்க அங்கே டேபிள்லேயே இருக்குது அந்த டேப்லெட். உங்களுக்கும் மனசெல்லாம் வெறுத்து போச்சு, வாழ்க்கை ஏன்டா வாழ்கிறோங்கிற மாதிரிலாம் இருக்கீங்க. ஸோ வந்துட்டு ஜங்குக் நீ போ, யாராவது வந்தால் எனக்கு சிக்னல் கொடு அப்படிங்கிற மாதிரி மியா வெளியே அனுப்பிட்டு அப்படியே உங்கள் கிட்டே நெருங்குறான். நீங்களும் நெருப்பாக கொதிக்க அப்படியே படுத்துட்டுருக்க ஏண்டி ஒட்டமே சரியில்லை இந்த நேரத்தில் இதெல்லாம் செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கோவம் வருது. இதெல்லாம் இங்கே பாராசா அவ செய்கிறா, உன் அம்மாலாம் செய்ய சொல்லுது. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே நடுங்கிட்டு இருக்க உங்களை அப்படியே தூக்கி மடியில் வச்சு டேப்லெட்டை உங்கள் வாய்க்குள்ளே கொடுக்க ட்ரை பண்ணா நீங்கள் வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க. அவனும் வேறு வழி இல்லாமல் அவனோட வாய்க்குள்ளே போட்டு உங்கள் வாய்க்குள்ளே அப்படியே மாற்றுறான். நீங்கள் லைட்டாக கண்ணை முழிக்க முடியாமல் அப்படியே ஜங்குக்கு அப்போ கூட நகர்த்திட்டு நகர போக ஏய் அப்படின்னு உங்களை இழுத்து தமிழை போட நீங்கள் அப்பையும் திமிரிக்கிட்டு இருக்கீங்க. விடாமல் உங்கள் கை ரெண்டையும் அழுத்தி மேலேக்கி அப்படியே தூக்கி பிடிச்சி அப்படியே உங்கள் செஸ்ட்டில் அழுத்தமாக அப்படின்னு கிஸ் பண்ண நீங்களோ அப்படியே வேணாம் அப்படின்னு நகர்றீங்க. ஏன் வேணாம் அப்படின்னு உங்களை இழுத்து உங்களோட அப்படியே கழுத்தில் கிஸ் பண்ண இல்லை உங்களுக்கு தான் லவ்வர், அது உனக்கு தேவையில்லாதது, நீ பணம் வாங்கியிருக்க, நம்ம 2 பேத்துக்குள்ளே கான்ட்ராக்ட் இருக்குது, நான் முழுசாக குணமாகிற வரையும் நீ கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ணுறான். பொண்டாட்டினா எல்லாம் தானே செய்யணும், அமைதியாகிடுறீங்க. அதுக்கு மேலே எதுவும் பேசலை. ஆனால் கண்ணிலேருந்து டியர்ஸ் அல்லாதடி என்னை நம்ப மாட்டியா அப்படின்னு அவன் கேட்க டக்குன்னு நல்லா கண்ணை திறந்து அவனை பார்க்குறீங்க. அவனை எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டே அப்படியே உங்கள் கழுத்தில் ஆரம்பித்த கிஸ் உங்கள் உடம்பு ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி 2 பேரும் அப்படியே ஒன்றா இருக்கீங்க. உங்கள் பாடி ஹீட் தானாக குறையுது, உங்களுக்கு நல்லா வேர்த்து விடுது. அப்படியே நீங்கள் கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஜங்குக்கு உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சரிடி அம்மா தூங்கு அப்படின்னு சொல்லி வெளியில் வந்துடுறான். ஸோ வந்துட்டு அவன் யாரும் வந்ததையும் பார்க்கல போனதையும் பார்க்கல. இங்கே நீங்களும் அடிச்சு போட்டப்பா தூங்கிட்டு இருக்கீங்க. எழுந்ததுக்கப்புறம் தான் என்ன நடந்தது ஞாபகம் வருது. நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவன் ரூம்குள்ளே வந்து அவனுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆயிலெலாம் போடும்போது அவன் உங்கள் கையை பிடிக்கிறதும் ஹிப்பை பிடிச்சிக்கிறதும் ஹிப்பில் கடிச்சு வைக்கிறது
அப்படின்னு உங்ககிட்ட சில்மிஷம்லாம் பண்ண சும்மா இருங்க அப்படின்ட்டு நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க. அவங்க அம்மா இருந்தால் மட்டும் சமத்தாக இருப்பான், யாரும் இல்லைனா இந்த மாதிரி சேட்டைகள்லாம் பண்ணுறான். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இப்போ அவனை வந்து குளிக்க அப்பா கூட்டிகிட்டு வரும்போது அவனே நடந்து வரது எல்லாம் பார்க்கும்போது எப்போ உனக்கு சரியாயிடுச்சா அப்படின்னு அப்பா கேட்க இப்போ தான்ப்பா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு சமாளிக்கிறான். அப்புறம் என்ன அப்பா வந்துட்டு அம்மா கிட்ட சந்தோஷமாக அதை சொல்ல அவங்களுக்கோ ஏன்ப்பா இதை எங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா எனக்கே நான் நல்லா ஆகிட்டேன்னு ஒரு இது இல்லை, இன்னும் நான் ஸ்டடியாக நிற்கலாம் முடியல, எதை பிடிச்சி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல நீங்கள் தான் அட எங்கள் அப்பா உலக மகா நடிப்பட சாமி அடிக்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவனும் யாரும் பார்க்காத மாதிரி உங்களை அப்படியே பார்த்து கண்ணடிச்சிக்க நீங்களும் ஆத்தாடி அப்படின்னு நினைக்க அவனும் ஃப்ளையிங் கீஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கா. இதெல்லாம் பண்ணும்போது மட்டும் எல்லாம் சாருக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்க அவனும் உங்கள் மனசை புரிஞ்ச மாதிரி ஆமாடி பவர் பார்த்தல அப்படின்னு வாயசைக்கிறான். ஐயோ அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. ஸோ ஹாப்பியாக தான் இருக்கீங்க. என்ன தான் அவங்க அம்மா அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணாலும் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல. ஆனால் இப்போ அவன் குணமாகிட்டு வரும்போது எது வேணாலும் நடக்கலாங்கிற பயம் உள்ளுக்குள்ளே வருது. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க அம்மாவும் அப்புறம் என்ன கண்ணா தோ இவளை அனுப்பி விட்டுற வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கும் சொல்லணும்னா உணர்வு அப்படியே ஒரு மாதிரி அழுக வர மாதிரி இருக்குது. டக்குன்னு வந்து ஜேக்கே பார்க்க அவனும் உங்களை கவனிக்கல. அவங்க அம்மா கிட்ட தான் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி எதோ சொல்லிகிட்டு இருக்கா. அதுக்குள்ளே அவங்க அப்பா தான் கோவப்பட்டு கத்துறாரு. உனக்கு அறிவே இல்லையா, அந்த பொண்ணு வந்து தான் அவன் நல்லானா, சும்மா நிறுத்துங்க, அவள் பார்த்துக்க மட்டும் தான் செஞ்சான், அவன் என்ன டாக்டரா, ட்ரீட்மெண்ட்டில் தான் என் பையன் குணமானான், அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரணுமா, அது வேலை செய்யத்தான், அதான் பணம் கொடுத்தோம்ல அதுக்கு தானே எல்லாம் செஞ்சா, எல்லாம் முடிஞ்சு இந்த அக்ரிமெண்ட்டை போட்டதே நான் தான், நானே இதை முடிச்சு வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மா இப்போ தான் நான் குணமாயிட்டுருக்கேன், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு அவன் இப்போதைக்கு அதை தள்ளி வைக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அந்த ரூம்லேயே நிற்கலை, உங்களுக்கு கொடுத்த ரூம்க்கு ஓடிடுறீங்க. ஸோ அம்மா அப்பாவே அனுப்பிட்டு மெதுவாக சத்தம் இல்லாமல் சங்குக்கு அப்படியே உங்கள் ரூம் கதவை திறந்துட்டு வர ஜன் கம்மி பிடிச்சி அப்படியே அழுதுட்டு நிற்கிறீங்க. அப்படின்னு வந்து உங்களை பின்னாலேருந்து ஹக் பண்ண அப்படின்ட்டு கையை நவுத்தி விட என்னடி அப்படின்னு டக்குன்னு உங்களை எழுத்து திருப்பி அப்படியே பார்க்க அப்படியே அழுகியோட அவ்வளோதானா அப்படின்னு கேட்குறீங்க. உங்களால் முடியல, அப்படியே என்ன சொல்லுவாங்க துக்கம் தொண்டை அடைக்க அப்படியே நீங்கள் கேட்க பொறுமையாக இரு, நான் உன்கிட்ட சொல்லியிருக்கல கொஞ்சம் அமைதியாக இரு, இந்த நம்புறல அப்படின்னு அதே தான் திரும்பவும் கேட்குறான். அவன் கண்ணையே அப்படியே பார்க்குறீங்க, அது பொய் சொல்லலன்னு தோணுது. அப்படிங்கிறீங்க. ஸோ அப்படியே உங்களை கையில் தூக்கிட்டு வந்து அப்படியே பெட்டில் போட போங்க நீங்கள் அப்படின்னு நீங்கள் உருண்டு அந்த பக்கம் போக எங்கே போகிறதான் இப்படி ஒருத்தி வச்சுக்கிட்டு அப்படின்னு அப்படியே இழுத்து உங்களை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி பிடிச்சி உங்கள் கழுத்தில் அப்படியே அதே கிஸ் பண்ணுறான். நீங்கள் அவனையும் அப்படியே அப்படியே ஆவலோடு பார்க்க அவனும் எதுக்கும் பயப்படாதடி, நான் இருக்கல்ல, கொஞ்ச நாள் அமைதியாக இரு, இதையும் கண்டுக்காத அப்படின்னு சொல்லி உங்கள் கண்ணத்தில் அப்படியே லிப்ஸ் வரச பேசுகிறான். உங்களுக்கு குறுகுறுன்னு இருக்குது. அப்படியே நீங்கள் திரும்புறீங்க, உங்களோட ஹூக்ஸ் அப்படியே ஜாக்கெட் ஹூக்ஸை கழட்ட என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் திரும்ப என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே ஃபேஸை வைக்கிறான். அவனோட டங்காலாம் அந்த இடத்துல அப்படியே வந்துட்டு லைட்டாக லிக் பண்ண உங்களுக்கோ ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு நெளியிறீங்க. அவனும் முதுகில் போட ஆரம்பித்த கோலத்தை அப்படியே கீழே கொஞ்சம் கஷ்டமாக இறக்கி ஹிப்பு வரைக்கும் அந்த ஹிப்பில் அப்படியே ஒரு பைட் பண்ண அப்படின்ட்டு அவன் ஃபேஸை அப்படியே நீங்கள் லிப் பண்ணுறீங்க. அப்படியே வந்து அவங்க லிப்பில் கிஸ் பண்ணுறான். ஸோ 2 பேரும் அப்படியே அந்யோன்யமாக தான் இருக்கீங்க. அவன் மேலே ஏதோ ஒரு நம்பிக்கை, இவன் நம்ம கூட வருப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு அவன் நல்லா வேற ஆகிட்டானா இப்போ உங்களாலாம் அந்த ரூம்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேலை வாங்கிட்டே இருக்காங்க. ஜங்குக்கு முன்னாடியே அவனுக்கு கடுப்பாகுது. ஏமா இங்கே தான் வீட்டு வேலைக்கு ஆளா இல்லை அப்படின்னும் கேட்டுடுறான். ஏன்பா இப்போ என்ன அவன் மேலே உனக்கு அக்கறையா? ஜங்குக்கு பேசுறதுக்குள்ள பாட்டி போது நிறுத்துமா, நீ தான் அந்த பிள்ளைய எங்கே கூட்டிகிட்டு வந்த, அந்த பிள்ளைய நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், பேராண்டியும் பார்த்துக்கிட்டு வீட்லேயும் அத்தனை வேலையும் பார்த்துட்டு வாயே பேச மாட்டேங்கிறா, சும்மா எதுக்கு நீ அவளை நோண்டிக்கிட்டே இருக்க, ஏதோ எப்போ சின்ன வயசில் செஞ்சதை இன்னும் சொல்லி காமிச்சிட்டே இருக்க, அப்படி பார்த்தா இவன் மேலே தான் தப்பு இருக்குது, இவன் அவங்க அக்காவை அடிக்க போய் தான் அவள் திருப்பி அடிச்சிருக்கா, இதை ஒரு இதாக வச்சுக்கிட்டு இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி அவங்க சத்தம் போட்டாலும் உங்கள் வேலையை பாருங்கள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் இதுக்கு எதிர்த்து தான் பேசி நிற்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் வந்துட்டு பாட்டி எனக்காக நீங்கள் சண்டை போட்டுக்க வேணாம், நான் செய்கிறேன் அப்படின்ட்டு போகிறீங்க. ஜங்குக்கு தடுக்க முடியாமல் கடுப்பாக அப்படியே எழுந்து நிற்க அப்படியே டார்லிங் அப்படின்னு கிளாரா ஓடி வந்து அவனை கட்டிப்பிடிக்க அந்த சத்தத்தில் நீங்களும் திரும்பி பார்த்து அவ்வளோதான் ஏற்கனவே ரொம்ப இதாக இருக்கீங்க, இப்போ இது வேறையான்னு அப்படியே கண்ணில் டியோஸோட ஜங்குக்கே பார்க்க அவன் உங்கள் பக்கம் திரும்ப கூட இல்லை. கிளாராவை அப்படியே வந்துட்டு பார்க்குறான். ஹே கிளாரா அப்படின்னு டார்லிங் நீங்கள் சரியாயிட்டீங்களா? ஆண்டி நீங்கள் கூட என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல, நான் தெரிஞ்சுக்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஆக்சுவலி அவங்க தான் சொல்லியிருப்பாங்க, ஸோ நான் சொன்ன மாதிரி காட்டிக்காத அப்படின்ட்டு. அம்மா சொல்லாமல் உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ஒரு லுக் விட்டுட்டு ஓ
அப்புறம் இந்த பக்கம் அப்படின்னு கேட்குறான். என்ன டார்லிங், எனக்கு புரியுது உங்களுக்கு இந்த மாதிரி ஆகும்போது. சாரி டார்லிங், நான் என்ன பண்ணேன், உங்களுக்கே என்னை பற்றி நல்லா தெரியும். எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ், அதான் அவங்கள பார்த்துக்க முடியல. நான் அதான் சொன்னேனே ஆன்ட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தான் பக்கத்துக்கு நியாயத்தை சொல்ல. ஜங்குக்கு அதை பெருசாக எதுவும் எடுத்துக்கல. அப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு அந்த ஊர் பூசாரி இருப்பாங்களா, அவங்க வந்துட்டு வராங்க. ஸோ வந்து இவங்க வீடு பெரிய குடும்பம்லாம், அதனால் வந்துட்டு வாங்க பூசாரி அப்படின்னு. பாட்டிக்கும் வந்துட்டு கிளாரா வந்ததெல்லாம் பிடிக்கவே இல்லை. தாத்தாவுக்கு பாட்டியும் ஒரு மாதிரி தான் இருக்கா. அவங்க 2 பேரும் வந்துட்டு இப்போ பூசாரியை வந்துட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. பூசாரியும் இதுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பார்க்க, அவரும் அது தம்பிக்கு குணமாயிருச்சுன்னா அன்னதானம் பண்ணுறதா வேண்டிக்கிட்டாங்க, அந்த இதை வந்துட்டு நிறைவேற்றுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து கூப்பிட்றாரு. ஸோ வந்துட்டு அதுக்கு வந்து பொண்டாட்டியோட சேர்ந்து தான் அதை அவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜங்குக்கு அம்மாக்கெலாம் கோவம் வருது. பொண்டாட்டியோ அப்படின்னு. கிளாராவோ நான் தான் அவரை கட்டிக்க போகிறவன், நான் செய்யலாம்ல அப்படின்ட்டு வரா. முன்னாடி இல்லைம்மா, கட்டிக்க போகிறவங்களாம் பண்ணக்கூடாது, கட்டிக்கிட்டவங்க தான் பண்ணணும். அதாவது இப்போ அவர் பொண்டாட்டி யாரோ அவங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அதாவது உங்களை தான் வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு இது என்ன சம்பிரதாயம், இப்படிலாம் ஒன்று கேள்விப்படலன்னு ஜங்குக்கு அம்மா சண்டைக்கு போவேன். அப்போ தாத்தாவும் பாட்டியும் நீ அமைதியாக இரு, இதுதான் இந்த ஊர் வளமை. தாத்தா கூட இத்தனை நாள் பேசாதவர். ஆமாம் மருமகளே, உன்னை நான் எதிர்த்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என் வீட்டு மருமகளுக்கு எல்லாம் உரிமை இருக்குது. ஆனால் சில விஷயங்கள் சாங்கிய சம்பிரதாயம்னா அதை கடைப்பிடிச்சி தான் ஆகணும். நாங்கள் வேண்டிக்கிட்டது பேராண்டிக்கு நல்லானா இந்த மாதிரி நாங்கள் வந்து அன்னதானம் போடுறோன்னு, அது பொண்டாட்டியோடு செய்யணுன்னா செஞ்சுட்டு போட்டுமேம்மா, எல்லாத்தையும் செஞ்ச நீங்கள் இதை ஒன்று மட்டும் விட மாட்டிங்களா அப்படி இப்படின்னு அவரும் கொஞ்சம் பேச, அப்பாவுமே வந்துட்டு முதல் முறையாக வந்துட்டு உங்களுக்காக தானே ஏற்று பேச ஆரம்பிச்சிருப்பாரு. இப்போயுமே அவங்க சொல்கிற மாதிரி இப்போ நம்ம மருமக அந்த பொண்ணு தான் சேர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். பிகாஸ் இப்போ இருந்த நாளில் நீங்கள் கூட வந்து பார்த்துக்கிட்டு கிளாரா விட நீங்கள் தான் பெஸ்ட் அப்படின்லாம் எல்லாருக்கும் தோண ஆரம்பிச்சிருச்சு, ஜங்குக்கு அம்மாவை தவிர. என்ன இருந்தாலும் 10 மாதம் சுமந்தவங்களுக்கு தான் பையனை அடித்தவனை வந்துட்டு அப்படி மன்னிச்சு மருமகளாக ஏற்றுக்கலாம் மனசு வரல. ஸோ வந்துட்டு குருக்கும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு அங்கே வந்து இது பண்ணுங்கள், அன்னதானம் பண்ணுங்கள், எப்போ வரீங்க அந்த மாதிரி டீட்டெயில் மட்டும் கேட்டுட்டு அவர் வெளியே போக, சாமி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு. வேறு யாரும் இல்லை, ஜங்குக்கு அப்பா தான் இந்த வேறுபாடே பண்ணியிருக்காரு. ஐயோ ஐயா, நீங்கள் எவ்வளோ பெரியவங்க, நீங்கள் போய் என்கிட்ட இதெல்லாம் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோ வந்துட்டு இதுக்கு எதுக்கு நன்றி, நீங்கள் வந்துட்டு எப்போ அன்னதானம் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியல, உங்கள் மருமக ரொம்ப நல்ல பொண்ணு, இந்த ஊருக்கார பொண்ணுங்கிறதுக்காக சொல்லலை, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், அந்த பொண்ணை ஏன் இப்படி உங்கள் பொண்ணாட்டி ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தான் தெரில அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லி வருத்தப்பட்டுட்டு, சரி வந்துட்டு என்ன பண்ண சொல்லுங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஜங்குக்கு அப்பாவுக்கு நிம்மதியாக இருக்குது. உங்களுக்கும் வந்துட்டு நம்ம தான் அவர் கூட பண்ண போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷமும் இல்லை. அதே சமயம் இப்போ கிளாரா வந்து தான் மண்ணுக்குள்ளே போட்டு குடஞ்சிக்கிட்டு இருக்குது. மியாவோ என்ன நீ தான் பொண்டாட்டி, எல்லோரும் சொல்லிகிட்டே போகிறாங்க, ஹாப்பியாக இல்லை அப்படின்னு கேட்குறா. அப்படிங்கிறீங்க, கிளாராவை நினச்சி ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு கைப்பிடிச்சி அப்படியே கேட்க, அப்படி இல்லை புரியுது, இங்கே பாரு இந்த அக்ரிமெண்ட்டில் இதே வந்து அவர் மேலே உனக்கு அட்டாச்மெண்ட் வரக்கூடாதுன்னு தான், மீறி வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி உங்கள் கண்ணை பார்க்குறா. நீங்களோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு போகிறல, அதான் உன்னெல்லாம் பிரிஞ்சு போகணும்ல. ஆமாம்ல, நீங்கள் வந்து போயிடுவல்ல அப்படின்னு மியாவும் ஃபீல் பண்ணுறா. உங்களுக்கு அவளையும் வந்துட்டு பிரிஞ்சு போகணும்ல, அதெல்லாம் நினைக்கும் ஃபீலிங்காக இருக்க. மியாவோ நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னை நான் உங்கள் வீட்லேயும் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிறா. அப்படிங்கிறீங்க. ஸோ வந்துட்டு அன்னைக்கு ஃபுல்லாக அவங்கள மாமியாரும் மருமகளும், அதாவது கிளாராவும் சேர்ந்து சும்மா வேலை வாங்க, மியா கூட வந்து அம்மா நான் வேணா இந்த வேலையை செய்யட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்தா, இங்கே பாரு நீ தூரத்தை சொந்தம், அதனால் உனக்கு இங்கே மேனேஜர் வேலை கொடுத்துருக்கேன், அந்த வேலையை மட்டும் பார்த்தா சரி, நீ தேவையில்லாமல் வராது அப்படின்னு அவளையுமே கொஞ்சம் மூஞ்சி அடிச்சு மாதிரி பேச. மியாவுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அவங்கள போட்டு வேலை வாங்குறாங்க. ஜங்குக்கோ எரிச்சலாக வருது. அவன் போய் ரூமில் அப்படியே வந்துட்டு அடைச்சிக்கிறான். அதெல்லாம் பார்க்கறதுக்கு கூட எனக்கு தெம்பு இல்லைங்கிற மாதிரி. அவன் வாயை திறந்து பேசியிருக்கலாம், அதனாலேயே உங்களுக்கோ அவன் எதுவும் பேசாத போது நல்லாவே புரியுது, எல்லாமே ஏமாற்றிருக்காங்க. இல்லை அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க, நான் தான் ஏமாந்துருக்கேன். அவருக்கும் கோவம் இருக்கும்ல, சின்ன வயசில் பண்ணதுக்கு பழி வாங்கணும்னு கூட நினைக்கலாம் அப்படின்லாம் நினச்சிக்கிறீங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்கலான்னு போனாலும் அப்படியே வந்துட்டு என் கால் அமுத்தி விடுன்னு இந்த கிளாரா ரொம்ப ஓவராக பண்ணுறா, வேறு வழி இல்லாமல் அதையும் பண்ண. இங்கே ஜங்குக்கு தூக்கமே வராமல் தூங்க வந்துட்டிங்களான்னு உங்களை ரூமில் வந்து பார்க்க ஆள் இல்லை. திரும்பி பார்த்தா அப்படியே நீங்கள் கிளாரா ரூமில் இருக்கீங்க, ஆப்போசிட்டில் இருக்க ரூம், அங்கே உட்காந்து அவளுக்கு கால் அமுத்திட்டு இருக்க. செம்ம கடுப்பாங்க வந்து கிளாரா அப்படின்னு கூப்பிட்டதும் டார்லிங் அப்படின்னு அவளும் எழுந்து நிற்கிறா. அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல அப்படியே நீங்கள் அவனே பார்க்குறீங்க. அவளோ உனக்கு புரியல, தனியாக பேசணுமா, வெளியே போ அப்படின்னு விரட்டுறா. நீங்கள் அழுகி அடக்கிட்டு அப்படியே ரூம்குள்ளே ஓடிடுறீங்க. ஜங்குக்கும் வந்துட்டு கிளாராவோட அது
ஏன் நீ என்னை பார்க்க வரல அப்படி இப்படின்னு என்னமோ கூப்பிட்டுட்டான். உங்களை அனுப்பணுங்கிறதுக்காக வந்திருப்பான். இப்போ என்ன பேசுன்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் அவள்கிட்ட பேசிட்டு சரி நான் ரூமில் போய் எடுக்கிறேன். என்ன டார்லிங் என்கிட்ட பேசுகிறேன்னு வந்துட்டு இப்படி கிளம்புறீங்கன்னு அவ்வளோ கையை பிடிக்க இல்லை தூக்கம் வருது அப்படின்ட்டு போயிடுறான். உங்களை காப்பாற்றி விடுறதுக்கு தான் வந்திருப்பான். ஸோ போக கொஞ்ச நேரத்துலையோ மறுபடியும் ஏதோ சவுண்டு கேட்குது. ஜங்குக் வெளியில் வந்துட்டு பார்த்தா அந்த மேலெல்லாம் வந்து சாண்டில் லைன் போட்டிருப்பாங்க லைட்டு பெருசாக, அது வந்துட்டு கீழே வந்து உடஞ்சி கிடக்கு. அங்கே நீங்கள் தான் கீழே கொஞ்சம் ஏதோ பண்ணிகிட்டு இருக்க சத்தம் கேட்டு திரும்ப கடன்னு மேலேருந்து கீழே வரான். வந்தால் அங்கே அந்த சாண்டில் லைட் விழுந்துருக்குல அதை வந்துட்டு நீங்கள் தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். அது உங்கள் கையில் குத்தி ப்ளட்டு கூட வருது. ஏய் என்ன பண்ணுற அப்படின்ட்டு வந்து டக்குன்னு உங்களை தூக்குறான். அப்படின்ட்டு நீங்கள் ஒன்றுமே பேசல, கண்ணில் இருந்து டியர்ஸ். என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். அப்படிங்கும்போது என்ன கண்ணா நான் தான் க்ளீன் பண்ண சொன்னேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா வராங்க. பக்கத்துலேயே இந்த கிளாராவும் இருக்கா. அவனுக்கோ வெறுப்பின்னு வச்சதுக்கே என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு கடுப்பாயிரான். என்னப்பா வர வர நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற? இங்கே பாரு அவளை நாளைக்கே துரத்தி விட போகிறோம். இதோ இவ தான் நீ கட்டிக்க போகிறவ புரியுதா? அக்ரிமெண்ட் போட்டு பணத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதை மொத்தம் புரிஞ்சுக்கோ. அவள் ஒன்றும் அவ்வளோ நல்லவல்ல. எதுவாக வேணாலும் இருக்கட்டும்மா. என்னம்மா இது கையில் ரத்தம் வருது, இந்த மாதிரி தான் பண்ண வைப்பீங்களா? ஏன் இதை க்ளீன் பண்ண ஆலையில் இவ தான் பண்ணணுமா அப்படிலாம் கேட்க, யார் பண்ணாலும் இப்படி தானப்பா ஆகும். இவளும் வேலைக்கு தானப்பா வந்திருக்கா, அதுக்குன்னு இந்த நைட்டில் பண்ணணுமா அப்படிங்கிறான். ஏப்பா இதுக்குன்னு இது இப்படியே நடு வீட்டில் போட்டு வைக்க சொல்கிறியா அப்படின்னு அவங்களும் இவங்க 2 பேத்துக்கு சண்டை நடக்க. நீங்களோ சண்டை போட இருக்காதுங்க நானே க்ளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு நீங்கள் ஜங்குக் தடுக்கிறதையும் பொருட்படுத்தாமல் உங்கள் கை கிழிச்சாலும் பரவாயில்லன்னு அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ண ஜங்குக்கு அடுத்த நிமிஷம் அவன் வந்துட்டு அதை எடுக்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துற அவங்க அம்மாவோ கண்ணா என்ன பண்ணுற நீ அப்படின்னு குறுக்க வந்து அவங்களும் தடுக்க இதை க்ளீன் பண்ணணும் நீங்கம்மா நானும் சேர்ந்து பண்ணுறேன் அப்படின்னு அவனும் எடுக்க வர நீ எதுக்கு பண்ணும் உன் தலையெழுத்தா அப்படின்னு அவனை பிடிச்சி எடுத்து கிளாரா நீ ரூமுக்கு கூட்டிகிட்டு போமா அவன் அப்படிங்க ஜங்குக்க தொட வர முறைச்ச முறையில் பாய்ந்து நின்றுடா. அதுக்கப்புறம் மெய்டெல்லாம் கூப்பிட்டு அதை க்ளீன் பண்ண சொல்கிறான். உங்களை அப்படியே பார்த்துட்டு பிடிச்சி இழுத்துட்டு வந்து அங்கே உட்கார வச்சு உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி விடுறான் கையில். நீங்கள் எதுவுமே பேசலை, அவங்க கைக்கு கட்டப்பட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் எந்த பதிலும் பேசலை, கண்ணிலேருந்து டியர்ஸ் மட்டும் நிற்கவே இல்லை. அப்படியே நீங்கள் எழுந்து உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. அவனுக்கும் நெஞ்சுக்குள்ளாம் வலிக்குது. அவன் எந்த இதுவும் பேசாமல் எழுந்து நிற்க அவங்க அம்மாவோ அவனையும் மறைச்சி பார்த்து என்ன கண்ணா புதுசாக இதெல்லாம் ரொம்ப நல்லது இல்லை சொல்லிட்டேன், அப்புறம் என்னை வேறு மாதிரி பார்ப்பேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அக்கப்போர் நடந்ததெல்லாம் அப்பாவுக்கு தெரியாது. அவர் ரூமில் தூங்கிட்டு இருக்கார் மாத்திரையை போட்டு. ஸோ அதனால் பெருசாக தெரியல. தாத்தா படிக்க அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் டே தான் அதெல்லாம் தெரியுது. உங்கள் கையில் கட்டை பார்த்துன்னு அவங்க அப்பா என்னம்மா இது அப்படின்னு கேட்க நீங்கள் ஒன்றுமே சொல்லலை. அப்போ ஜங்குக்கு தான் எல்லாம் அவங்க பொண்டாட்டி பண்ணதான் அப்படின்னு சொல்ல அவ்வளோதான் மனுஷன் செம்ம கடுப்பாயிறாரு. ஏய் நீலாம் மனுஷியாடி, நீ மனுஷியான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சி கூப்பிட்டு கற்றுன்னு கத்திவிட. இத்தனை நாள் வரைக்கும் அதிர்ந்து கூட பேசாத மனுஷன் இப்போல்லாம் எதிர்த்து பேசி அதுவும் இல்லாமல் இவ்வளோ பேசிட்டாருன்னா அவங்களுக்கு கோவம் வந்துடுது. அவங்களும் பேச இவரும் பேச வந்துட்டு சண்டை வந்துடுமோன்னு. அதுக்கப்புறம் ஜங்குக்கு தான் சரி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு எல்லோரும் கிளம்பி போகிறீங்க. அங்கே அன்னதானம் கொடுத்துட்ருக்க. நீங்கள் எதுவுமே சாப்பிடல, உங்களுக்கு மனசெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி வேதனையாக இருக்குது. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி கிருன்னு மயக்கம் வருது. நீங்கள் அங்கே அன்னதானம் போட்டுருக்கும் போதே அப்படியே மயங்கி சரியா ஜங்குக்கு தான் கரெக்டாக உங்களை கையில் அப்படியே தாங்கி பிடிக்கிறான். உங்களை கூட்டிகிட்டு வந்து தனியாக அப்படியே உட்கார வச்சுட்டு மியாவை கூப்பிட்டு தண்ணி தெளிக்க அப்படியே வந்துட்டு நீங்கள் மெதுவாக கண்ணை திறக்கிறீங்க. ஜங்குக்கோ உனக்கு என்னாச்சு சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் எந்த பதிலும் சொல்லலை. இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் பரவாயில்ல மியா, நான் அங்கே வந்து சாப்பாடு போடுறேன் அப்படின்ட்டு மறுபடியும் நீங்கள் எழுந்திருக்கப்பக்க ஜங்குக்கோ சும்மா இருக்க மாட்டியா, கொஞ்ச நேரம் உட்கார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் கை காயமாக இருக்கணும் அதை அவங்களால சாப்பிட முடியலன்னு ஜங்குக்கோ வந்துட்டு மியா கிட்ட இவளுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவன் கொடுத்தா நீங்கள் வாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்து ஊட்டி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அங்கே அன்னதானத்தை கவனிச்சிருக்க. உங்களுக்கு சாப்பிடலாம் தோணலை, நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்தால் ஜங்குக்கு அம்மா அங்கே வந்து உங்களை பிடிச்சி திட்டி இதுக்கு மேலே இங்கே இருக்காத போய் வீட்டில் இருக்க வேலையை பாருன்னு உங்களுக்கு அவ்வளோ வேலையை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இல்லாத வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்ய சொல்லி நீங்களும் வலி இல்லையே அத்தனை வேலையும் செய்கிறீங்க. திரும்பவும் அந்த கையில் காயம் அப்படியே உடம்பு வசதியில் காய்ச்சல் வந்துடுது. காய்ச்சலில் நடுங்கிட்டு கிடக்க ஜங்குக்கும் இங்கே அன்னதானத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் உங்ககிட்ட நெருக்க விடாத மாதிரி கிளாரா ஒரு பக்கம் ஷாப்பிங் போகலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலான்ட்டு இழுத்துக்கிட்டு அலையிறா. அவனுக்கும் இரிட்டேட் ஆனாலும் உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்து அப்படியே உங்கள் ரூம்க்கு வரலான்னு பார்த்தா நீங்கள் ரூமை வேறு உள்ளுக்குள்ளே லாக் பண்ணியிருக்கீங்க. அவனுக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது. ஏய் கதவை திறடி அப்படின்னு கதவை தட்டுறான். அவன் தட்டுறது உங்களுக்கு தெரியுது, ஆனால் நீங்கள் திறக்கலை. ஏய் கதவை திறடி அப்படின்னு மெதுவாக தான் கூப்பிட்றான். மற்றவங்களுக்கு காதில் கேட்கக்கூடாதுன்னு. இப்போ நீ திறக்கலை உடச்சிக்கிட்டு வந்துடுவேன் அப்படிங்க உங்களுக்கு ஆத்திரமாக வருது. நீங்கள் டப்புன்னு கதவை தந்து என்ன அப்படின்னு நிற்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்க. என்னடி ஆச்சு அப்படின்னு அப்படியே கிட்ட வரான். நீங்கள் ஒரு இடம் அப்படியே பின்னாடி தள்ளி போக்க. ஓ தொடக்கூடாதா அப்படின்னு பார்க்குறான். நீங்கள் எந்த பதிலும் சொல்லலை. என்னடி அப்படின்னு உங்களை கிட்ட வந்து பார்க்கும்போது தான் கையிலலாம் அந்த கட்டு போட்டிருப்பான்ல அதிலலாம் ப்ளட்டு வந்திருக்கு தெரியுது.
என்ன பண்ண அப்படின்னு கேட்குறான். நீங்கள் வாயை தான் கேட்குறேன், வாயை தர அப்படின்னு அவங்க கணத்தை பிடிச்சி அழுத்த அப்படிங்கிறீங்க. என்னடி அப்படின்ட்டு இப்போ தான் தொட்டு பார்க்குறான். காய்ச்சல் வேறு நெருப்பாக கொதிக்குது. இப்படி உடம்பு வச்சுக்கிட்டு ஏன்டி இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லி டாக்டர் வர வைக்கிறான். அவர் வந்து கைக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் காய்ச்சலுக்கு டேப்லெட் கொடுத்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜங்குக்கு நீங்கள் அப்பா ஆக்க போகிறீங்க அப்படின்னு சொல்ல அவ்வளோதான் மொத்த குடும்பமும் தூக்கி வாரி போடுது. இது வரைக்கும் அவங்களோட வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்கள் இருந்ததில்லைன்னு நினச்சிட்டு இருக்க. இதை கேட்டதும் அவ்வளோதான் ஜங்குக்கு அம்மானா செம்ம கடுப்பாய். யார்கிட்ட வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறீங்க, இந்த குழந்தைக்கு அவன் அப்பனோ அவன்கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க படுக்க வார்த்தையை விட அவ்வளோதான். ஏற்கனவே செம்ம காண்டில் இருந்த ஜங்குக்கு அப்பானா இப்போ செம்ம கடுப்பாயிறாரு. ஏன்னா நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டீங்க. அப்படியே போயிருந்தா கூட அவருக்கு சந்தேகம்லாம் வந்திருக்காது. உங்களை பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும். என்ன வார்த்தை பேசிட்டேன், நீயும் ஒரு பொம்பளை அப்படின்னு சொல்லி இழுத்து வச்சு 4 அறைய விட டாக்டரோ குடும்ப பிரச்சனைன்ட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஸோ இங்கே அறைய விட்டு அப்படியே ஜங்குக்கு அப்பா முறைச்சி இதுக்கு மேலே உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லடி வெளியே போடி அப்படின்னு சொல்லி கடுப்பாயிறாரு. தாத்தா பாட்டி கூட எதுவுமே கேட்கல. என்னையே அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்டையும் தாத்தாக்கிட்டையும் போய் அவங்க நியாயம் சொல்ல அவங்களும் மூஞ்ச திருப்பிட்டு நீ எல்லாம் பொம்பளையா இப்படி பேசுவேன்னு நினைக்கவே இல்லை, அந்த பிள்ளை என்ன பாவம் பண்ணிருச்சு அப்படின்ட்டு அவங்க கூட வந்து அப்படியே அவங்கள பார்க்குறாங்க. உங்களுக்கு கண்ணில் அப்படியே டியர்ஸ் அழுகியா தாங்கலை. என்ன சொல்கிறேன்னு தெரில. ஜங்குக்கு அதுக்கு மேலே ஆத்திரம் வருது. மா போதும் நிறுத்துங்க, உங்கள் எல்லாம் மாரி போயிட்டுருக்கீங்க. நீங்கள் அம்மாங்கிறனால தான் அமைதியாக இருந்தேன். என்னமோ இவ்வளோ கொண்டு வந்து வச்சுட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னால் உடனே படிக்குவேனா? எனக்கு இப்படி ஆக்சிடெண்ட் ஆகி நான் கடந்ததும் என்னை வந்து பார்க்கணுன்னு தோணலை, எனக்கு எதுவும் பண்ணணும்னு தோணலை. எனக்கு எல்லாம் பண்ணது நான் இன்றைக்கி நான் நல்லா ஆகிட்டேங்கிறதுக்காக அவ்வளோ ஒதுக்கிட்டு எவ்வளோ கட்டிக்கணும்னு நீங்கள் நினச்சா சத்தியமாக அது நடக்காது. என்ன டார்லிங் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அவகிட்ட வர சி தள்ளிப்போ அப்படின்னு ஜங்குக்கோ எனக்கு நல்லா தெரியும். எனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்றதும் நீ என்னை விட்டு ஓடினதுக்கு காரணம் நான் என்னோடய பிஸ்னஸ்லாம் படுத்துகிறோம். எப்படியும் என்னால் அதுலேருந்து முன்னுக்கு வர முடியாது. இதுக்கு மேலே என்னை நம்பி பிரோஜனம் இல்லைன்னு நீ அதுக்கப்புறம் வேறு என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் அதை நிறுத்திட்டு மறுபடியும் நான் நல்லா ஆகிட்டேன் நீங்கள் வந்தது எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்க. ஜங்குக்கு அம்மாக்கே இது புது நியூஸாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்க இவளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா நான் இந்த மாதிரி இருக்கும்போது இவன் என்னை பார்க்கலன்னு கோவம் இருந்தாலும் ஒரு பக்கம் எந்த பொண்ணுமே இப்படிலாம் செய்ய மாட்டாதான். அதனால் வந்துட்டு பெருசாக நான் எடுத்துக்கலை. சரி அது அவன் நிலமை அப்படின்னு விட்டுட்டேன். அதே சமயம் இவளை லவ் பண்ணி ஏமாற்றிட்டோமோ, நம்ம இவளோட இருந்துட்டா அவளுக்கு ஏமாத்துற மாதிரி அப்படின்னு என் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்து அதான் கிளாராக வந்தப்போ அமைதியாக இவளை பற்றி இந்த மாதிரி கிடைக்குமான ஒரு டீட்டெயில்ஸ் கிடைக்குமான்னு என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கால் பண்ணி இத்தனை நாள் என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் கேட்டேன். அவனுங்களும் இவ்வளோ நாள் டச் இல்லாதனால என்கிட்ட எதுவும் சொல்லலை. இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டானுங்க. ஆமாம் இவ என்னை விட ஒருத்தன் நல்லா வசதியாக கிடைக்கும் அவன் கூட என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிருக்கா. மறுபடியும் இப்போ நல்லா ஆகி என்னோடய பிஸ்னஸ் திரும்ப டாப்புக்கு போக ஆரம்பித்ததும் நீங்கள் சொல்லாமே நான் சரியாயிட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் மேடம் இங்கே ஓடி வந்திருக்காங்க. இவ ஒன்றும் என் மேலே உள்ள பாசத்தில் ஓடி வரல, இந்த பணத்துக்காக வந்திருக்கா. அது தெரியாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. நான் அந்த நிலமையில இருந்தப்போ கூட இவளுக்கு எனக்கும் சுத்தமாக செட் ஆகாது. நான் எதிரின்னு தெரிஞ்சே தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனாலும் என்றைக்கும் ஒரு நாள் கூட அவ என்ன எந்த இது பண்ணதில்லை. ஏன் நான் அசைய கூட முடியாமல் படுத்திருந்தேன். நீங்கள் கூட என்னை ஈரம் பண்ணுன்னு யோசிச்சதில்லை. ஆனால் அவள் யோசிச்சா. எப்போவுமே என்னை ஒரு கொசு கூட கடிக்க விடாது. உணர்ச்சி இல்லாத இந்த உடம்புல எதுவும் ஆயிராமல் எப்படி பார்த்துக்கிட்டான்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இவ தான் என்னை சின்ன வயசில் அடித்ததா அப்படின்னு. அந்த அளவுக்கு என்னை அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்டா. அவ்வளோ ஒதுக்கிட்டு இன்றைக்கி இவள் பணத்துக்காக ஆசைப்பட்ட வந்து நின்னா நான் ஏற்றுக்கணுமா? அவளை பார்த்து என்ன வார்த்தை கேட்டுட்டீங்க? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் சரியானதுலேருந்து அவள் கூட ஒன்றா தான் இருக்கேன். அவள் ஏன் பொண்டாட்டி, நாங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக தான் இருக்கோம். அது ஏன் குழந்தை. இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்க அம்மானு பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு அவன் கத்திட்டு அவங்க பக்கம் திரும்ப குலுங்கி அலறிங்க. அப்படியே வந்து அவங்கள ஹக் பண்ணி அல்லாதடி நான் தான் சொன்னல எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு. ஏண்டி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஈவ இறக்கமே இல்லையாம்மா உங்களுக்கு? நீங்களும் ஒரு மனுஷி தானே, ஒரு பொம்பளை தானே, அவளை போட்டு இந்த பாடுபடுத்திருக்கீங்க. மியாவோ ஆமாண்ணா பாவம் அவ நேற்று அங்கே மயக்கம் வர மாதிரி இருந்தவளை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு சாப்பாடு கூட கொடுக்காம கேட்கும் போதே ஜங்குக்கு மா என் குழந்தைக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஏதாவது ஆயிருந்துச்சு உங்களை நான் மன்னிச்சிருக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு அவன் கதறி அழுக. கண்ணா அவ்வளோ கொடுமைக்காரி இல்லைப்பா உன் அம்மா, ஏதோ கோபத்தில் அப்படின்ட்டு அவங்க ஆரம்பிக்க போதும் அப்படின்ட்டு அவங்க அப்பாவும் கத்துறாரு. கோவம் வந்தால் என்ன வேணாலும் பண்ணுவியாடி, ஒரு மனுஷி இப்படி அப்போ நடந்துக்குவ அப்படின்ட்டு அவங்க கத்த. என்னை மன்னிச்சிருங்க எல்லோரும் மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அடுத்த நிமிஷம் அவங்கக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. டக்குன்னு மன்னிக்க முடியுமா? எவ்வளோ பாடுபடுத்தியிருப்பாங்க. இருந்தாலும் ஒரு அம்மாவா அவங்க நிலைமையிலேருந்து நீங்களும் யோசிச்சுட்டு நான் அவங்கள தப்பாக நினைக்கல அப்படிங்கிறீங்க. அவங்களும் கட்டி பிடிச்சி
என்ன மன்னிச்சிருமா, மன்னிச்சிரு அன்ட்டு அப்படியே கதறி அழறாங்க. வந்துட்டு என்ன தான் மன்னிக்க முடியலாட்டியும் பெருசாக ஒன்றும் நீங்கள் தண்டிக்கணும்னு நினைக்கல. ஜங்குக் தான் அவங்கக்கிட்ட பேசுகிறதே இல்லை, அதுவே அவங்களுக்கு தண்டனையாக தான் இருக்குது. ரொம்ப வருத்தப்படுறாங்க. இருந்தாலும் முன்னைக்கு இப்போ மாறி உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க. இப்போ உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் உங்களை வந்து பார்க்குறது, உங்களை வந்துட்டு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க தெரிஞ்சால் அதுவும் ஜங்குக் வந்து உங்களை ஏற்றிக்கிட்டான், நீங்கள் 2 பேரும் பிரிய போகிறதுலன்னு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மாவும் அக்காவும் அடிக்கடி வந்து உங்களை பார்க்குறது, எங்கள் வீட்டில் பாட்டியும் சரி அப்படியே வந்துட்டு அத்தையும் தாங்கன்னு தாங்க ஆரம்பிக்கிறாங்க. மியாவுக்கு அடேங்கப்பா இந்த ராஜமாதா அப்படியே உல்ட்டா அடிக்குதே அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறா. எனக்கும் அதே தான் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சிரிக்க. இவ்வளோ நாள் கிளாரா இருந்துச்சு, இப்போ ஹீராங்குது. என்னமோ சரி நல்லா இருந்தால் சரி தான் அப்படின்னு மியா சொல்ல நீங்கள் சிரிக்கிறீங்க. ஸோ உங்களை வந்துட்டு ஜங்குக்கோ அப்படியே வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு கேர் பண்ணிக்கிறான். எந்த வேலைக்குமே இப்போலாம் பார்க்க வரதில்ல. எனக்கு போர் அடிக்குது, நான் ஏதாவது வேணாம் மேடம், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, தேவைக்கு அதிகமாகவே நிறைய வேலை பார்த்துட்டீங்க, இப்போது ரெஸ்ட்டு மட்டும்தான் தேவை என் குட்டி. ஓ அப்போ குழந்தைக்காக தான். அடி யார் இவ, நீ தாண்டி ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் யாராக இருந்தாலும். அடேங்கப்பா உண்மையாவா, நிஜமாடி அப்படின்னு உங்கள் 4 கிஸ் பண்ணி அது எப்படி எம்எல்ஏ இவ்வளோ லவ், தாலி கட்டும் போது நீ அழுதல்ல அப்படிங்கிறான். அப்போவே உன்னோட கொலுசு சத்தம் கேட்டதுமே என் காதும் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. உன் கால் பாதத்தை தான் மொத்த பார்த்தேன் அப்படின்னு அவனும் சொல்கிறான். நான் தாலி கட்டினதும் உன் டியர்ஸ் என் காலில் விழுந்தது, ஏண்டி அழுத அப்படின்ட்டு அப்படியே உங்களோட நாடியை பிடிச்சி அப்படியே பார்க்க நீங்களும் அவனை பார்த்துட்டு கண்ணது டியர்ஸோட எனக்கு ஆனால் சின்னதுலேருந்தே பிடிக்கும், என்ன உனக்கு தான் எங்களை பிடிக்காது, அதனால் நமக்குள்ளே அப்படி நீ இந்த ஊரை விட்டு போனதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணேன், என்னெல்லாம் மறந்துருப்பேன் அப்படின்னு நினைக்கும் போது கடவுளாக கடந்தவங்கிட்ட என்னை சேர்த்த மாதிரி எனக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும்போது என்னால் அந்த சந்தோஷத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நீ அப்படி இருக்கிற அப்படிங்கிறதுக்காகலாம் நான் ஃபீல் பண்ணவே இல்லை. என் கூட நீ இருக்கியே அதுவே போதும். என்ன அக்ரிமெண்ட் மட்டும் கொஞ்சம் உறுத்தலாக இருந்தது, ஆனால் நீ நல்லானதும் என்னோட இருக்கும்போது ஒவ்வொரு நிமிஷமும் அந்த அக்ரிமெண்ட்டை பற்றி நான் நினைக்கவே இல்லை. உன்னோட இப்படியே இருந்தால் போதும், அதுக்கு வேறு எதுவும் வேணான்னு நினச்சேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கண்ணீரோடு சொல்ல, உன்னை இத்தனை நாள் புரிஞ்சுக்காம போயிட்டேனேடி, உன்னோட காதலுக்கு சக்தி அதிகம், அதான் கடவுள் என்ன மொடமாக்கி முன்னாடி கொண்டு போட்டிருக்காரு, அப்போ அதை எனக்கு புத்தி வரட்டும்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் காதலை, சாரிடி அப்படின்ட்டு ஐ லவ் யூ அப்படின்னு அவங்க 4 கிஸ் பண்ணி அவங்களை எப்படியும் கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படி அழுத்தமாக அப்படியே கிஸ் பண்ணுறீங்க, 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிட்டுருக்கு. அழகாக தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வைக்க, இது 7 அப்படின்னு நீங்கள் 7 மாதம் இப்போ உங்களுக்கு. ஸோ நீங்கள் பயப்பட ஏண்டி இதை உருவாக்கினவனுக்கு பாதுகாக்க தெரியாதா அப்படிங்க நீங்களும் அப்படின்னு மூஞ்ச திருப்ப, அதுதானே உண்மை அப்படின்னு காதில் கிசுப்பாக கேட்க, ஐயோ அப்படின்னு மூஞ்ச மூடிக்கிறீங்க. அவனும் உங்கள் கை மேலே அதையும் கிஸ் பண்ண டக்குன்னு அப்படியே வந்துட்டு கையை நகர்த்துறீங்க. இப்போ உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணி அப்படியே உங்களே பார்க்குறான். நீங்களும் வெக்கப்பட்டு திரும்ப கன்னத்துலேருந்து அப்படியே கிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வயிற்றுல குட்டீஸ் எப்படி இருக்கீங்க அப்படின்னு குட்டீஸுங்க கிட்டே பேசிட்டு அப்படியே பொறுமையாக பண்ண நீங்களும் அப்படின்ட்டு நீங்கள் மோன் பண்ண, யா பேபி அப்படின்னு காதலே அப்படியே அவன் குசுன்னு பேசிக்கிட்டே அப்படியே அந்த நைட் உங்களுக்கு அழகாக இருக்குது. ஸோ இப்படியே உங்களை வந்துட்டு ரொம்ப நல்லா பார்த்துக்க ஊரறிய பெருசாக வந்துட்டு உங்களுக்கு வளகாப்பு செய்கிறாங்க. இவ தான் என் பொண்டாட்டி அப்படிங்கிறது எல்லாேருக்கும் தெரியணுங்கிறதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு அப்படி கல்யாணம் ஆனதையும் சொல்லாமல் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த நேரத்தில் கொஞ்சம் உடம்பு செல்லாமல் இருந்தான் அதான் அப்படின்னு சமாளிச்சிடறாங்க. ஸோ வளகாப்பை நல்லா கிராண்டாக பண்ண மாமியார்லாம் வந்துட்டு அப்படி பார்த்துக்குது. காலெல்லாம் வந்துட்டு வீங்கி இருந்தால் அதை சுடுதண்ணி வச்சு ஒத்தரம் கொடுத்து காலெல்லாம் கிட்ட, ஐயோ அத்தை நீங்கள் அப்படின்னு நீங்கள் கால் இல்லை அத்தைன்னு சொல்ல, நீங்கள் மேடம்னு சொல்லும்போது அவங்களே, ஏம்மா இவ்வளோ நாளாக சொல்கிறேன், நீ கூட என்ன மன்னிக்க மாட்டியா, என்ன தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடுமா, அத்தை எனக்கு போடுமா அப்படிங்க. அத்தை அப்படிங்கிறீங்க. அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை. 4 கிஸ் பண்ணிவிட்டு, நீ எனக்கு பொண்ணு மாதிரி தான், என் பையனை அடிச்சிட்டேங்கிற கோவம் தான், அதில் தான் லூசுத்தனமாக நிறையா பண்ணிட்டேன், மன்னிச்சிருமா, தெரியாமல் வார்த்தையும் விட்டுட்டேன் அப்படின்ட்டு அவங்க காலை அப்படியே பிடிக்க அவங்க கிட்டேயாச்சும் உங்கள் காலில் விழுக, ஐயோ அப்படின்னு பதறி போயிடுறீங்க. அவங்களும் வந்துட்டு மன்னிப்பு இதுக்கு மேலே அப்படி கேட்க முடியும், யாசகமாக கேட்டு நிற்கும் போது மன்னிக்காத அளவுக்கு ஒன்றும் கல்லஞ்ச கறி இல்லையே, மன்னிச்சிடுறீங்க. ஸோ ஜேகே கிட்டேயும் பாவம் அவங்கள மன்னிக்கலாமே அப்படின்னு கேட்க, இந்த விஷயம் ஆருக்கு வந்து வாயில கழிச்சு, இந்த விஷயத்தில் நீ தலையிடாது இதானே, இங்கே பாருங்கள் இப்படி பண்ணாதீங்க பாவம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரிய வச்சு ஒரு வழியாக அவனும் சரி பேசுனா பேசுவேன் அவ்வளோதான், மற்றபடி மனசு மாற லேட் ஆகும் அப்படின்றான். அவங்க மாமனாரையும் விட்டு வைக்கல, மாமா எனக்காக ஒன்று பண்ணுவீங்களா, என்னம்மா சொல்லு அப்படிங்க, அதை அத்தைக்கிட்ட பேசுங்க மாமா, பாவம் அவங்கள பார்த்தாலே பாவமாக இருக்குது, அவள் அதுக்கெலாம் அனுபவிக்கட்டுமா, ரொம்ப பண்ணிட்டா அப்படிங்கிறாரு. ப்ளீஸ் மாமா, அவரும் பேசுகிறதில்ல நீங்களும் பேசலண்ணா, அவங்கள பார்த்தாலே பாவமாக இருக்குது,
உங்களோட எப்படி இருந்தவங்க இப்போ பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அவங்க நீங்கள் வந்து மாமனாட்ட பேசுறதெல்லாம் காஃபி கொண்டு அந்த பக்கம் வந்தவங்க இதெல்லாம் கேட்குறாங்க. அவங்க கண்ணில் டியர்ஸோட குடுன்னு ஓடி வந்து அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி காஃபியை கீழே வச்சுட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் புரியாமல் பார்க்க, என்னை மன்னிச்சிருமா, உன் மனசு எவ்வளோ பெருசு, அதை புரிஞ்சுக்காம பைத்தியக்காரி, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவங்க கையெடுத்து கும்பிட்டு நிற்கிற அவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. நீங்களும் ஐயோ அத்தை ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க மாமா அப்படின்னு வர கண்ணாலே எப்படி பார்க்க, அவருக்கும் இதுக்கு மேலே தான் பொண்டாட்டிக்கிட்ட இழுத்து பிடிக்க முடியல கோவத்தை. புரிஞ்சுக்க முடியுது பையன் மேலே வந்து அவ்வளோ பாசம், அதில் தான் அப்படி பண்ணிட்டான்னு. சரி சரி விடு, ரொம்ப அழுது சீன் போடாத அப்படின்னு அவர் சொல்ல, யார் சீன் போட்டா அப்படிங்கிறாங்க. நீ தான் போடுற அப்படின்னு அவங்க 2 பேரும் கொஞ்சம் செல்லமாக சினிங்கிட்டு இருக்க. சரின்னு அவங்களுக்கு ஒரு தனிமையை கொடுத்த நகர்ந்து வந்துடுங்க. ஜெகவோ இதெல்லாம் கை கட்டி எப்படி பால்கனியில் பார்த்தவன் நீங்கள் மெதுவாக ஏறி வரதை பார்த்துட்டு குடுன்னு ஓடி வந்து உங்களை கையில் தூக்க, நானே வருவேன் அப்படிங்கிறீங்க. என்ன மேடம் அங்கே ஒரு மேட்ச் மேக்கர் வேலையை பார்த்துட்டு வரீங்க போல், ஏச்சி அசிங்கமாக பேசாதீங்க, வேறு எப்படி பேசுகிறதாம்மா, இங்கே பேச வேணாம். ஆமாம் நான் கூட அதாண்டி நினச்சேன், பேச்செல்லாம் இல்லை. ஐயோ இந்த மாதிரி நேரத்தில் தான் அதிகமாக அப்படி இருக்கணும், அப்போ தான் அவனுக்கு வந்துட்டு நார்மலாக டெலிவரி ஆகும். உங்களுக்கு இதெல்லாம் யார் சொல்கிறா, நீ படிச்சிருக்கேன், இதெல்லாம் ஒருத்தவங்க சொல்லி தான் தெரிஞ்சுக்கணுமா, ஷோ ரொம்ப மோசமாக பேசுகிறீங்க, இதுக்கு மேலேயும் பேசுவேன் அப்படின்னு காதுக்குள்ள அவன் எதோ சொல்ல வெக்கப்படுறீங்க. ஸோ அப்படியே டே ஸ்கிப் ஆக தாத்தா பாட்டிலாம் வந்துட்டு உங்களை அப்படி பார்த்துக்கிறாங்க. அம்மாவும் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போக இந்த ஊருங்களெல்லாம் வந்துட்டு ஸ்பெஷல் ஃபுட்டெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் சில விஷயங்கள் செஞ்சு கொடுக்க அவங்க மூஞ்சி அச்சிட்ட கொண்டலாக அதை பார்த்து ஜேகே சிரிக்க, அதை தூக்கி அவன் வாயிலே வச்சு விட்டு நீங்களும் சேர்ந்து அனுப்புவீங்க அப்படிங்க. ஐயோ அப்படின்னு துப்புனீங்க அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் மிரட்ட, அவனும் வேறு வழி இல்லாமல் ஐயோ நீ தாண்டி மாசமாக இருக்க, நான் ஏண்டி இதை திங்கணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு அதை முழுங்க. இப்போ தெரியுதா இதெல்லாம் திங்கிறது எவ்வளோ கஷ்டம்னு, பத்திய சாப்பாடும்பாங்க இதான் போல் அப்படின்னு அவனும் ரொம்ப வந்து வெறுத்து போகிறான். ஒரு வழியாக அவங்களுக்கு பிரசவம் வழி இருக்கா உங்களை விட வெளியே இருக்க ஜேகே தான் ரொம்ப துடிக்கிறான். அவன் ஆக்சிடென்ட் ஆனப்போ கூட இந்த அளவுக்கு வலிச்சிருக்குமோ என்ன தெரில, நீங்கள் பிரசவம் பண்ணுறது இதாகிறதுக்குள்ளே அவன் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடான். ஒரு வழியாக அழகான ஒரு கேர்ள் அண்ட் பாய் பேபி ட்வின்ஸு பிறக்குது. ஸோ அப்படியே தூக்கிட்டு வந்து காட்ட கேர்ள் பேபி அப்படியே ஜேகே உரிச்சு வச்ச மாதிரி, பையன் உங்களை மாதிரி ரொம்ப அழகாக இருக்காங்க. 2 பேத்தையும் அப்படியே எடுத்து அப்படின்னு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணால் அதுங்க அழகாக வந்துட்டு அப்படி மூஞ்சி சிரிக்குதுங்க. ஐயோ அப்படின்னு 2 பேத்தையும் தூக்கி அவங்க பாப்பாக்கிட்டேயும் அவங்க அம்மாக்கிட்டேயும் கொடுத்துட்டு தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்களாம் குழந்தைங்களை கொஞ்சிட்டு இருக்க, ஆள் இன்னும் உங்களை தான் தேடி ஓடி வரோம். நீங்கள் ரொம்ப டயர்டாக படுத்துருக்க பேபி அப்படின்னு வந்தவங்க ஃபோர்ஹெட்டில், ரொம்ப டயர்ட் ஆகிட்டியா அப்படின்னு கேட்க, ரொம்ப படுத்திட்டாங்களா அப்படின்னு கேட்குறான். இல்லை அப்படிங்கிறீங்க. இதோட போதும்டி, இதுக்கப்புறம் பெற்றுக்க வேணாம் அப்படிங்கிறான். எனக்கு இன்னும் நிறைய குழந்தைங்க பெற்றுக்கணும். ஏய் இதுக்கே நீ இப்படி துடிச்சிட்ட, எனக்கு சங்கட்டமாக இருக்குடி அப்படிங்கிறான். எனக்கு நிறைய பெற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது. அப்போ சரி என் பொண்டாட்டி சொல்லிட்டா நோ பீல் பெற்றுக்கலாம் அப்படின்னு அப்படியே உங்கள் மேலே சாயா, ஐயோ இது ஹாஸ்பிட்டல் அப்படிங்க. ஆமாம் இல்லை அப்படின்ட்டு அவனும் சிரிக்கா ஃபஸ்ட்டு ஃபையருங்க நம்பருங்க அப்படின்ட்டு இருக்க. குழந்தைங்க 2 அப்படியே தூக்கிட்டு உள்ள வந்து உங்களை நலன்னு விசாரித்து குழந்தைங்களை கொடுக்க நீங்கள் வந்துட்டு அப்புறம் ஃபீட் பண்ணுறீங்க. அதுக்கு ஜங்குக்கும் ஹெல்ப் பண்ணுறான். அவன் பார்வையே சரியில்லை. நீங்களும் ஃபீட் பண்ணி முடித்ததும் அவனும் கிட்ட நெருங்க, தள்ளி போங்க அப்படின்ட்டு அவனை தள்ள. என்னடி இன்னுமே 6-7 மாதம் அப்படின்னு பயந்து வரக்கூடாது, இங்கே பாரு இந்தமாரி ஒரு நிலை ப்ராசஸ் தான் ஓகேவா அப்படிங்கிறான். அப்படின்னு பேபிலாம் வேணாடி, இங்கே பாரு இந்த மாதிரிலாம் என்னால் தள்ளி இருக்க முடியாது. ஐயோ போங்க இப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன குழந்தைங்களையும் உங்களையும் எல்லாருமா அப்படி பார்த்துக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அவங்க அம்மா அக்காலாம் அடிக்கடி வந்து பார்க்குறவங்க அவங்களுக்குமே ஹாப்பியாக இருக்குது. மியாவோ அடை பாடுறா ஒரு கல்ல 2 மாங்கா மாதிரி 2 லட்டுவை பேத்திருக்க. கேட்டால் 2 பேத்துக்குள்ள சண்டை, 2 பேரும் சின்ன வயசில் எனிமீஸ், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி மியா சொல்ல. ஆமாம் இல்லை அப்படின்னு தாராவோ அப்படியே உங்களை பார்க்க, ஏன்க்கா நீ வேறு அப்படின்னு நீங்கள் பார்க்க, ஏடி சின்ன வயசில் உனக்கும் ஆகாது இது எப்படி அப்படிங்கிற மாதிரி பார்க்க, அப்படியேவா இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் சிரிக்க. மொத்த குடும்பமும் சிரித்து ஹாப்பியாக இருக்க. ஜேகே கையில் ஒரு குழந்தை, உங்கள் கையில் ஒரு குழந்தை, 2 பேரும் அப்படியே கொஞ்சிட்டு இருக்க. ஜேகே உங்களை அப்படியே ஹக் பண்ணி உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படியே அன்னைக்கிஸ் பண்ணி, இவ என் எனிமையில் என்னோட லவ்வர் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி அப்படியே எல்லோரும் முன்னாடி உங்களை இப்போ கிட்டே இருங்க. ஐயோ அப்படின்னு நீங்கள் அப்படியே வாயில் கவிக்க. இப்போ தான் அவனுமே எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு அசடு வழிய எல்லோரும் சிரித்து ஹாப்பியாக இருக்கீங்க. இது ஒரு குட் எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.